சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலும் கூட ஓய்வு நாள் ஆராதனைக்காக கூடி வர தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நமக்கு இந்த நாளிலும் கூட உதவி செய்திருக்கிறார். இம்மட்டும் நடத்தின எபினேசராக இருக்கிற கர்த்தர், இம்மட்டும் தாங்கின என் எல்ரோகியாக இருக்கிற கர்த்தர், இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற உங்களையும் தொலைக்காட்சி ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற உங்களையும் நிச்சயமாக தாங்கி ஏந்தி தப்புவிக்க போகிறார். வேதத்தில் அழகான வார்த்தைகள் உண்டு. பலமுறை நான் சொல்கிற வார்த்தை உண்டு. கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் கீழ் வைத்து பாதுகாக்கிறதை போல நம்மை கூவி அழைத்து ஜீவன் தந்த இரட்சகர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆகையினால்தான் கடந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்த போகிறவராய் மீதியுள்ள நாட்களை நம்மை பாதுகாக்க போகிறவராக இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை, கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி விளைக்கரையும் செலுத்தி நம்மை மீட்டுக்கொண்டு இந்த உலகத்திலே நாம் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதற்காக அநேக பாடுகளை, அநேக உபத்திரவங்களை அடைந்திருக்கிற தேவன் செய்திருக்கிறார். ஆகையினால் இன்றும் கூட நாம் அந்த தெய்வத்தை துதிக்கும் போது, அந்த தெய்வத்தை தேடும் போது, அந்த தெய்வத்தை பாடும்போது, அந்த தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கும் போது, இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் உங்கள் மேலே, உங்கள் குடும்பங்களின் மேலே அவர் இரக்கமுள்ளவராக, மனதிற்கமுள்ளவராக, அவர் வந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்க போகிறார். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறது, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே கண்ணில்லை என்று நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்லை. ஆத்மம் சரீரம் இரண்டும் அவரை காணாமல் விசுவாசிக்கிறது. இந்த ஊழியம் எவ்வளவு அழகாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இந்த ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீத்தாப்புல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, என் பணியாளர்கள் என்ன பண்ணுகிறார்கள், வருகின்ற மக்கள் எத்தனை மணிக்கு வராங்க, லேட்டா வராங்களா, சீக்கிரம் வராங்களா, எதுவுமே எனக்கு பார்க்க தெரியாது. ஆனால் விசுவாசத்தோடு இந்த ஆராதனையை நாம் துவக்குகிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர், மகிமையில் பிரகாசர், மங்காத தேவன் அழகாய் வாசம் செய்து வருகிற பிள்ளைகளுக்கும் தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டு பார்க்கிற குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இந்த ஆராதனையை மாற்றி கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை நாம் ஸ்தோத்தரிப்போமா? மனதார நன்றி செலுத்துவோமா? மனதார அவரை மகிமைப்படுத்துவோமா? அவரை மகிமைப்படுத்தும் போது நாம் மத்தியில் இடைப்படுவார். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எம்மை பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களிலே அணைத்துக் கொள்ளுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சிறுகாரத்தின் ஆவியை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நீர் ஒரே தர எங்களுக்காய் பலியாகி ஆண்டவரே நாங்கள் துக்கமடையக்கூடாது என்பதற்காக, நான் துயரப்படக்கூடாது என்பதற்காக, நீர் வியாகுலம் அடைந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த அதிகாலை வேளையிலும் கூட அன்பு நேசரே உடைய திருப்பதிக்காக, உடைய திருப்பந்திக்காக, உடைய திரு ஆராதனைக்காக, உடைய திரு சமூகத்திற்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை, தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற ராஜா. வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், வர தடைப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். லிங்க் மூலமாய் ஆண்டவரே
அநேக தொலைக்காட்சிகளிலும் ஆன்லைனிலும் இணைந்து கொண்டு உம்மை நாமத்தை எங்களோடு சேர்ந்து உயர்த்துவதற்காக, துதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் இப்பொழுதும் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறீரே, துயாதி தூயவராக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அடைக்கலமே, எங்கள் அன்பே, எங்கள் ஆருயிரே, உமக்கு ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை புதிதாயிருக்கும் என்று சொல்கிற அந்த புது கிருபைகளுக்காக, புதிய நன்மைகளுக்காக, புதிய இரக்கங்களுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்பா, இந்த ஆராதனையில நீங்க வாசம் பண்ண போகிறீங்க, நீங்க இடைப்பட போறீங்க. இந்த ஆலயத்திலே சுகந்த வாசனையை அன்றைக்கு தாவீது நாட்களில் உணர்ந்ததை போல், உகர்ந்ததை போல், ஏஸ் இந்த பாவிக்கு நீங்க கொடுத்திருக்கிற, இந்த ஏழைகளுக்கு நீங்க கொடுத்திருக்கிற, எந்த நிலையிலும் உம்மை ஆராதிக்க நீங்க கொடுத்திருக்கிற, வானமும் பூமியும் கொல்லாத தேவனாகிய உம்முடைய நாமத்தில் ஆராதிக்க நீங்க கொடுத்திருக்கிற எந்த ஆராதனையிலே கடந்து வர போகிறீரப்பா. இன்றும் கூட ஆரம்பம் அற்பம் முடிவோ சம்பூர்ணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த ஆராதனையிலே கொஞ்சம் பேராய் கலந்து கொண்டாலும் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் நேரத்திலே ஆண்டவரே வாகனங்களில் வருகிற பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க போகிறீர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வேலைக்காக, எல்லா நேரத்துக்காக, இந்த வேலைக்காக, இந்த நாளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே, உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன். ஆராதனை, 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 ஆராதனை அன்பு இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளிலும் கூட இந்த பரிசுத்த ஆராதனை எங்களுக்கு ஒரு நல்ல ஈவாக கொடுத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக கரம் நீட்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட எங்கள் ஆராதனையிலே நீங்கள் கடந்து வந்து குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் பாடல் வேலைகளை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்க வாசிக்கிற சங்கீத பகுதியை ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சொல்லுகிற அறிவிப்புகள், காணிக்கை பகுதிகளை ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. குறிப்பாய் ஆராதனை வேளையிலே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்கிறதன்படியும் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்பதை அறிந்தும் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஒன்றுக்குமே தகுதி இல்லாத என் கரத்திலே கொடுத்து உடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறேன். அந்த வார்த்தை அநேகர் பார்க்கும்படி, இந்த சபையிலே உட்கார்ந்து என் சபை சொந்தங்கள் கேட்கும்படி நீ தந்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்திலே கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்திலே வருகிறோம். குறித்த நேரத்திலே கொண்டு வந்து ஆயத்தத்தோடு அலங்காரத்தோடு ஆலயத்திற்கு செல்வது ஆண்டவரே ஓய்வு நாளிலே
ஒரு பெரிய கடமை, பெரிய காரியம் என்பதை பிள்ளைகள் புரிந்து கொண்டு வர நீர் கிருபை செய். எம்மட்டுமாக இடைப்பட்டிருக்கிற தேவன், எம்மட்டுமாக நடத்தி கொண்டிருக்கிற தேவன், எம்மட்டுமாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தேவன், உடைய நாம மகிமைப்பட என்னை தாழ்த்தி வெறுமையாக்குறேன். தொடர்ந்து உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறவங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு வருகிற யூடியூப் லிங்குகளை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பழைய பாடல், ஒரு அருமையான பாடல், இந்த காலை வேளையிலே கேட்பதற்கு இனிமையான பாடல். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாதே மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் என்று சொல்லி இசையோடு சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் பாடப்போகிறோம். கர்த்தர் இன்றும் கூட நம்முடைய பாவத்தை மன்னித்து இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆஹா, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆஹா, மன்னன் கிறிஸ்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் பாடுவோம் ஆடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். ஆஹா, நாடியே நம்மை தேடியே வந்த நாதரை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டார். மன்னன் கிறிஸ்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டார். இப்ப தேற்றியே விட்டார். பாடுமா? தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். மன்னன் கிறிஸ்து என்
பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் அருளினதாலே. பாடுங்க. அச்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் அருளினதாலே. நிச்சயம் சாமி உன் பற்றிய சாட்சி பகர வேண்டிய. நிச்சயம் சாமி உன் பற்றிய சாட்சி பகர வேண்டியரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மோடி வாத்திய மேல் வீட்டி ஜெயத்தோழியுடனே. அமேன். வெண்ணங்கி பொன்மோடி வாத்திய மேல் வீட்டி ஜெயத்தோழியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை போற்றிடு. ஆமென். மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. அதனால என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி, அவர் மன்னன் கிறிஸ்து இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறவராக இருக்கிறாரு? மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவம் இல்லை என்று சொல்வோம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இன்னொரு வார்த்தை வேதத்தில் உண்டு, பாவத்திற்கு செத்து எதுக்கு பிழைக்கணும்? நீதிக்கு பிழைக்கணும். எல்லாவற்றையும் அவர் நீதியினால் ஜெயித்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த நீதி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அந்த நீதியினாலே நாம் பிழைக்கிறதற்கு ஒரு வழிவாசல்களை என் தேவாதி தேவன், என் ராஜாதி ராஜன் உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாட்டு, புது பாட்டு, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. ஹல்லேலூயா. ஒரு புது பாட்டு, ஒரு பழைய பாட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா எனக்கு அப்படி பெருசா ஒன்றும் கீபோர்டு வாசிக்க தெரியாது. தம்பிமார்கள் தான் ரொம்ப அழகா வாசிப்பாங்க. ஆனாலும் அவருடைய ஈவு கிருபையை பாருங்க. இந்த ஆலயம் என்னைக்குமே வெறுமையா இருக்கக்கூடாதுங்கிறது தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. அதனால நல்லா கையை தட்டி, நல்லா எக்காலத்தோடு ஓசையோடு, எனக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்க என்ன செய்யுங்க, சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா. பாடுமா. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. படுமா. ரெடி, 1 2 3 4. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என்
பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தெரிஞ்ச பாட்டு தானே, பாடுமா? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. உற்சாகமாய், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எப்படி பாவமக்கு நன்றிகள் சொல்லு, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே, பாடுங்க, என் கரு கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல ஆசையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், ஆமென். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல, வேற ஆசையே இல்ல, வேற ஆசையே. ஆமென், அல்லேலூயா. உண்மையாவே எத்தனையோ பேர் எதுக்கோ ஆசைப்படுவாங்க. ஆனா பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு எல்லாவற்றையும் விட சபைகளை குறித்த பாரம் நாள்தோறும் என்னை நெருக்கி ஏவுகிறது. எவ்வளவு ஆசை பாருங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா?
சபையை குறித்த பாரம், சபையை குறித்த பாசம் இருக்கா? சபைக்கு கரெக்டான நேரத்துக்கு போகணும், அங்க வந்து ஆண்டவருடைய நாமத்தை பார்க்க முடியும், தொழுது கொள்ள முடியும், கனெக்ட் ஆக முடியும். நம்பிக்கை இருக்கா? ஃபாதர் பெர்க்மன்ஸ் கூட இது அழகா பண்ணுங்க. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. உண்மையாவே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க என் தேவன் எனக்கு உதவி செய்து விட்டார். உண்மையா சொல்லணும், எனக்கு தேவையில்லைங்கிற ஒரு சில சுகங்களை தவிர என் கர்த்தர் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒன்னே ஒன்று, எதனால தெரியுமா? எனக்கு இருக்கோ இல்லையோ, காசு வருதோ இல்லையோ, என்னால் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு ஊழியத்தை நிறைவேற்ற முடியுமோ அவர் மேல ஆசையா இருக்கிறேன். ஏன் ஆசையெல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆசையா பாடுங்க. வேற ஆசை எனக்கு இல்லையா? வேற ஆசை எனக்கு இல்லை, நீங்க மட்டும்தான் எனக்கு ஆசைன்னு சொல்லுங்க. உங்க ஆசையெல்லாம் அவர் என்ன செஞ்சிருவாரு? நிறைவேற்றுவார். ஒண்ணும் இல்லைங்க, உங்க மனைவி மேல ஆசையும் பாசமும் நீங்க அதிகமா வச்சிருக்கும் போது நீங்க ஆசைப்படுற மாதிரி நல்லா மொறு மொறு மொறுன்னு, எப்படி நல்லா மொறு மொறு மொறுன்னு சாஸ்தா நல்லெண்ணையோ கோல்ட் வின்னரையோ ஊத்தி என்ன செஞ்சிருவாங்க? தோசை ஊத்தி கொடுப்பாங்களா இல்லையா? சாப்பிட்றவங்க சொல்லுங்கப்பா, ஊத்தி கொடுப்பாங்களா இல்லையா? சாப்பிடுவோம் இல்ல சாப்பிடுவேன், சாப்பிடுவோம் இல்ல சாப்பிடுவேன். அல்லேலூயா. அப்ப என் ஆண்டவர் மேல நீங்க ஆசை வைக்கும் போது அவர் உங்களுக்கு தேவையானதை செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார். அதனால இன்னொரு பாட்டு, நான் அவர் மேல ஆசை வச்சிருக்கிறேன், அதனால நான் இஸ்ரவேலின் ஜனம் இடறிட மாட்டேன். ஒரு பழைய பாட்டு, இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், ஏகவா உன் தெய்வமானால். எந்த காரியத்தை குறித்து பயப்படாம நீ ஏசப்பா மேல ஆசை வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெண்கள் பக்கம் இன்னைக்கு என்ன சத்தம் கம்மியா இருக்கு? அல்லேலூயா. இப்ப எனக்கு கொஞ்சம் போல காது கேக்குது. அப்பாவா? இன்னும் 2 மணி நேரம் நான் நிக்கணுமா? இப்பயே அப்பா போட்டா எப்படி? அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். நல்ல பாட்டு பாடுமா? இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வம் ஆனால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவுன் தெய்வம் ஆனால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். பாடுங்க. யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வம் ஆனால் ஏதும் பயம் வேண்டாம். இன்னொரு முறை, இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வம் ஆனால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலை வழி திறந்த சீயோன் நாயகரே, செங்கடலின் வழி திறந்த
சீயோன் நாயகனே. பங்கமின்றி பாலைவனத்தில் பரன் அழித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பரன் அழித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவின் தெய்வம் ஆனால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உண்மை பண். சொல்லுங்கோ, பயப்படாதே சிறுமந்தையே, பாடு, பார் நான் உண்மை பண். தியங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. ஆமென். தயங்காதே மனம் தியங்காதே, தேவன் தினம் காப்பே. இன்னொரு முறை, தியங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. அதனால இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவின் தெய்வம் ஆனால் ஏதும் பயம் வேண்டாம். இன்னொரு முறை, இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவின் தெய்வம் ஆனால் ஏதும் பயம் வேண்டாம். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? ரொம்ப வெயில் அடிக்குதியா, ரொம்ப விலைவாசி ஏறுதியா, ரொம்ப கஷ்டமா இருக்கியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன்னா தேவன் தியங்காதே கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பேன். அல்லேலூயா. மனுஷன் அப்பப்ப காப்பாத்துவான், தேவை முடிஞ்சோடனே விட்டுட்டு போயிடுவோம். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர்? தினம் காப்பாற்றுவார். பிள்ளைகளை கூட நம்ம என்னங்க சொல்றோம்? கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிடுவாங்க, விட்டுருவோம்ல. ஆனா என் தேவன் எப்படி தெரியுமா? நீங்க எப்ப எப்ப கீழே விழ போறீங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து, அவன் கீழே விழுந்தாலும் விழுந்துருவான்னு சொல்லி உங்களை தாங்கி ஏந்தி தப்பு வித்து அப்படியே அழகா கரத்தை பிடிச்சு நடத்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம அதிக ஒரு தடவை பாடுறோம், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு அப்படியே அவர் கரத்துல அடங்கி விட்டு கொடுத்து பாருங்க. வேற ஒரு ஆசை இல்லைன்னு சொல்லி இயேசு மேல ஆசை வச்சு பாசம் வச்சு அவர் மேல அப்படியே காதல் கொண்டுங்க. காதல் பண்ணணும். இயேசுவை என்ன செய்யணும்? காதல் பண்ணணும். என்னையா காதல்னா கெட்ட வார்த்தையை சொல்றாங்க? அப்படியா? இல்லைங்க. காதல்ங்கிறதுக்கு பேர் என்னது? அன்பு. உலக பிரகாரமா கெட்ட பிள்ளைகளை கெட்ட பசங்களை காதலிச்சா அதுக்கு பேர் வம்பு. ஆனா இயேசு கிறிஸ்துவை உண்மையா நம்புனா அதுக்கு பேரு அன்பு. அதான் தினகரன் ஐயா கூட பாடுவாரு, ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை ஆவலாய் நாடியே ஓடுவேன். அப்ப காதல்ங்கிறது என்ன கிடையாது? கெட்ட வார்த்தை கிடையாது, கெட்ட பழக்கம் கிடையாது. ஆனா அது யார் மேல நான் வைக்கிறீங்களோ அவங்கள பொறுத்து இருக்கும். உடனே சொல்லிடக்கூடாது, மோசஸ் மாரியப்பனுக்கு யார் மேலேயோ காதல் வந்துருச்சு போல. எனக்கு காதல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. எப்ப தெரியுமா? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, இன்னும் சொல்ல போனா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவருக்காக மொட்டை வெயிலில் தெரு தெருவா போய் ஸ்கூலா பாட ஆரம்பிச்சுட்டேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காதல் இன்னைக்கு வளர்ந்து கனி கொடுத்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். சரி, போகட்டும். இந்த காலை வேளையிலே பாடல் வேலைக்காக அன்பு மகள் ஜிபிக்கு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறீங்க. எப்பவும் போல ஜெபம் பண்ணுங்க பாடல் வேலைக்காக.
சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. இந்த நல்ல வேலையை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, அனாதி ஜனங்கள் இன்னும் உம்மை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் தகப்பனே. நீங்க எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். உம்முடைய ஜனங்களாய் உம்முடைய கல்வாரி ரத்தத்தை எங்கள் மீது தெரிந்திருக்கிறீர் தகப்பனே. உமது பிள்ளையாய் தெரிந்தெடுத்த எங்களை இந்த இடத்தில் நீரப்பா உம்மை ஆராதிக்க, உம்மை பாட, உம்மை புகழ, உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை நீங்கள் நிறுத்திருக்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை இந்த இடம் முழுவதும் ஒவ்வொரு ஜனம் முழுவதும் நீ நிரப்பி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எல்லார் மேலேயும் இறங்கட்டும். சகோதரர் மேல எல்லார் மேலேயும் இறங்கட்டும் தகப்பனே. சகோதரிகள் மேல இறங்கட்டும் தகப்பனே. எங்களுடைய தாசன் மேல இறங்கட்டும் தகப்பனே. அப்பா, உம்முடைய கிருபை அனல் மூட்டட்டும் ஏசப்பா. மகிமையின் மேகமாய் கூடாரத்தை நீர் எழுப்பி இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கிருபை இறங்கட்டும் தகப்பனே, இறங்கட்டும் தகப்பனே. இன்றைக்கு ஒரு அனல் மேகம் முழுவதும் இங்கே சுத்திகரிக்க போகிறது ஏசப்பா. நீரே இங்கே இறங்கட்டும். உம்முடைய அன்பின் கிருபை இறங்கட்டும் தகப்பனே ஏசப்பா. நாங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய பாதப்படியில விடுகிறோம் ஏசப்பா. நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து எல்லா காரியங்களையும் நேர்த்தியா நீர் வழிகெடுத்து முடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில கூட ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற சங்கீதங்களுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். திருச்சபை மக்கள் எழும்பி நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. தொலைக்காட்சி ஆன்லைன்ல இணைந்து கொண்டிருக்கிறவர்களும் கூட இந்த சங்கீதம் ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். 15வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். எத்தனையோ முறை படித்திருக்கிற ஒரு குட்டி சங்கீதம் தான், ரொம்ப பெரிய சங்கீதம் இல்லை. ஆகையினால இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கின்ற சங்கீதம் 15 அன்பு மகள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 15ஆம் சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லாடப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதத்துல முதல் வசனத்திலே ஒரு அழகான கேள்வியை நாம் பார்க்கிறோம். அப்படித்தானே? யார் கர்த்தருடைய கூடாரத்திலே வாசம் பண்ணுவார், தங்குவார்? யார் அவருடைய பர்வதத்துல? கேட்கிறாங்க. எத்தனை தடவை இதை படிச்சிருப்பீங்க? எத்தனை தடவை நம்ம படிச்சிருக்கிறோம்? ஆனா நம்ம அடுத்த வசனத்தை செய்யறோமா? மனதார சத்தியத்தை பேசி என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்து என்னமா சொல்லியிருக்கு? மனதார சத்தியத்தை பேசுகிறவனும் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து. ஆமா, நீதியை நடப்பிக்கிறவனும். எப்படி? எத்தனையோ முறை வாசித்து விட்டு கடந்து போவதை விட, ஒரு பொருளை வாங்கினா மேனுஃபேக்சரிங் டேட் பார்க்கிறோம், காலாவதி டேட் பார்க்கிறோம், அப்படித்தானங்க? ஆனா இந்த வசனத்தை எத்தனையோ முறை படிச்சு போயிட்டோமே, மனதார சத்தியம் நமக்கு தெரியுதா? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்படி மனதார நீங்கள் சத்தியத்தை பேசுகிறவர்களாக இருந்தால் துன்பம், துயரம், கண்ணீர், வேதனை, புலம்பல், அழுக, இக்கட்டு, நெருக்கம், படுகுழி, பாதுகாப்பு இல்லாத நிலைமை என்ன செய்யாது? இருக்காது. என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்களா? பதில் இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு இருந்தாவது இந்த வசனத்தை நான் ஆர்டினரியா படிச்சுட்டு கடந்து போறதை விட, நான் படிக்கிற சத்தியங்களின்படி பேசுகிறவனாக, நீதியின்படி நடக்கிறவனாக, கர்த்தருடைய வீட்டிலே தங்குகிறவனாக, அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே நிலைத்திருக்கிறவனாக, வாசம் செய்கிறவனாக இருக்க போறேன்னு சொல்லி பாருங்களேன். இந்த மோசஸ் மாரியப்பனுக்கு எல்லாவற்றையும் இந்த ஊழியத்தில் கொண்டு வந்தது சத்தியம் என்றால்,
அவருடைய சத்தியத்தை பேசுவதால் என்றால் அதே சத்தியம் இந்த ஆலயத்தில் நிற்கிறவர்களுக்குள்ளும் தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்களுக்குள்ளும் கிரியை செய்து உங்கள் விடுதலை உங்கள் மூலமாகவே உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு நான் சாட்சி, என் போன்ற ஊழியக்காரர்கள் சாட்சி. கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் கூட சாட்சியாய் மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனதார சத்தியத்தை பேசுவதற்கு ஒரு ஆலயத்தை கொடுத்தீர். அதற்காக நமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை, தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். இன்று கூட நம்முடைய கிருபை சத்தியத்தை பேசுவதற்கு, அந்த சத்தியத்தினால் விடுதலை வருவதற்கு, நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவதற்கு நீர் சொன்ன வசனங்களுக்காக, சங்கீதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சத்தியத்தை கேட்கவும், அந்த சத்தியத்தின்படி விடுதலைகளை பெறவும், அந்த சத்தியத்தின்படி வாழவும், சத்தியவேந்தனாம், நித்யானந்தராம், ஏக சக்கராதிபதியாம் எம்பெருமான் இயேசு இதை பார்க்கிற, இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மட்டும் நடத்துனீங்க. தொடர்ந்து இந்த ஆராதனையின் மீதி உள்ள ஒவ்வொரு பகுதியும் நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு நேரம், இன்னும் நேரம் காணிக்கை கொண்டு வருகிற நேரம். அல்லேலூயா. உண்மையாகவே நான் என் சபை மக்களை பாராட்டுவேன். எந்த நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். எல்லாரும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் என்பது தெரியும். அதனால தான் உங்களுக்கு அநேக நலத்திட்ட உதவிகளை அநேக ஜனங்களிடத்தில் கேட்டு வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனா இப்போ நம்முடைய சபையில ஓரளவுக்கு கொடுக்கிற பிள்ளைகள் எழும்பி இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். பாடல் பாடுகின்ற வேளையிலே காணிக்கை சேகரிக்கப்படும். ஆன்லைனிலே கொடுக்க விரும்புகிறவர்கள் 9360383940 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை படைக்க அன்போடு கூட கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகில் தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படவில் தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கி நங்கூரமே. சபா, என்னை தாங்கி நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே, என்னை காக்கும் புகழிடமே. ஐயா இயேசுவே, என்னை காக்கும் புகழிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன்.
தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன். அமைதி கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கும் கூட தங்களுடைய கையில் பிரயாசத்திலிருந்து எங்கள் திருச்சபை மக்களும் எங்கள் ஊழியத்தை சபைகள் வழியாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் அறிந்து கொண்டு அநேகர் ஆன்லைன் ஊடாகவும் கொடுக்கின்ற ஒவ்வொரு காணிக்கைகளையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேனப்பா. என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொன்ன கர்த்தர், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொன்ன கர்த்தர், அன்றைக்கு கொர்நேலியுவின் சமூகத்திலே உம்முடைய சமூகத்திலே கொர்நேலியுடைய தர்மங்கள் தானங்கள் உம்முடைய சமூகத்தில் எட்டினதைப் போல உம்முடைய தர்ம காரியத்திற்கென்று இந்த ஊழியங்களுக்கென்று படைக்கின்ற ஒவ்வொரு காணிக்கைகளும் உம்முடைய சமூகத்தில் எட்ட நான் மனதார கரம் நீட்டி ஜெபிக்கிறேன். என் மட்டும் நடத்துனீங்க, என் மட்டும் தாங்கினீங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொஞ்ச நேரம் உங்களை எழுப்பிவிட்டு ஆராதனைக்குள்ளாக வழிநடத்த அன்போடு கூட ஆசைப்படுகிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிறது என்பதை அறிந்து அநேகம் பேர் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் ஜெபங்களாலும் தாங்கி வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நீங்க பார்க்கிற, நீங்க தெரிந்திருக்கிற இந்த ஊழியத்தை மற்றவங்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த ஊழியத்தில் 45 தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வைத்து இதுவரை படிக்க வைத்துக் கொண்டிருந்தோம். இந்த வருடத்தில் இந்த கல்வி ஆண்டு முதல் இன்னும் 3 பிள்ளைகளை, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை கடவுள் இந்த ஊழியத்தில் எடுக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த பிள்ளைகளுக்கான தேவைகளுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்கும், நாங்கள் யாருக்கும் காசா கொடுத்து பழக்கம் இல்லை, நேரடியாக நாங்கள் வந்து உதவி செய்வோம், கட்டுவோம், எல்லாம் செய்வோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு காரியங்கள் தோணலாம். அது தவறும் இல்லை, அது தவறும் இல்லை. நான் மனதார உங்களை வாழ்த்துகிறேன், மனதார உங்களை வரவேற்கிறேன். 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிடிஎஸ், இன்ஜினியரிங், எம்இ, எம்எஸ்சி, பிஎஸ்சி நர்சிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. உங்களுடைய சிச்சுவேஷன், தகுதி, சூழ்நிலைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒழுங்குகளை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஆகையினால் கட்டாயம் அல்ல, விசனமாயல்ல, கர்த்தர் ஏவினால் மட்டும் என்னோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. இந்த ஊழியம் தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு நாளும் தடையில்லாம வருது. எப்படி வருது? ஃப்ரீயா போடுறாங்களா? அல்ல ஃப்ரீயா போட முடியுமா? இப்ப இந்த ஓனர்மார்களும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த லைவுகள் எல்லாம் போட முடியுமா? போட முடியாது. ஆகையினால இந்த ஊழியத்தை தொலைக்காட்சியிலே நாங்கள் செய்வதற்கு நல்ல பார்வை உள்ளவர்களே இருந்த இடத்துல இருந்தே எத்தனையோ காரியங்களை செய்யறாங்க. நான் பார்வையும் இல்லாதவன், கடவுளுடைய அழைப்பை பெற்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்தியா முழுவதும் ரட்சிப்பு என்று பெயரையும் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த சத்தியத்தை கொண்டு செல்வதற்கு இந்த வயா மீடியாவை தொலைக்காட்சி பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எடிட்டிங், ரெக்கார்டிங், நெட்டு, அவர்களுக்கு கட்ட வேண்டிய கட்டணங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து 1,22,000 ரூபாய் 3 தொலைக்காட்சிகளுக்கு தேவைப்படுகிறது. ஆகையினால் இந்த ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்க பிறந்த நாள், திருமண நாட்கள்ல ஒரு நிகழ்ச்சியை நான் தாங்கலாமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இதற்குண்டான வழிகள் உண்டு. தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் அமைதியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. பேரண்ட் பிள்ளைகளை சைலண்ட் பண்ணி வைங்க கொஞ்ச நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா.
ஏன் பெண்கள் பக்கம் இப்பவும் சத்தம் வர மாட்டேங்குது? அல்லேலூயா. இப்போதான் சத்தம் வருது. நீங்கள் சத்தம் கொடுக்கலன்னா நான் உங்களை விட மாட்டேன். அல்லேலூயா. ரைட், வெரி குட், தேங்க்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினாலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாதாந்திர நலத்திட்டங்கள் உபவாச கூட்டத்தோடு சேர்த்து வைத்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வாங்க, தயவு செய்து ஒரு நாள் வாருங்கள். எத்தனையோ இடத்துக்கு வேன் பிடிச்சி கார் பிடிச்சி குழுவாலாம் போறீங்க, நல்லதுதான். ஏன்னா இப்போ டூரிஸ்ட் மாதிரி ஆகிப்போச்சு ஊழியங்கள். அந்த சாமி கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் சொன்ன மாதிரி கிறிஸ்டியானிட்டி அப்படி ஆகிப்போச்சு. ஏன்னா ஆண்டவர் ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து கூப்பிட்டாலும் வருவேன்னு சொல்லியிருக்காரு. எங்கேயாவது போய் தான் தேடணும்னு இல்லை. சரி, ஆனால் காலங்கள் அப்படி மாற்றி கொண்டிருக்கிறார்கள், மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மாறி விட்டோம் அப்படின்னு சொல்லலாம். தவறில்லை. ஏன்னா சில ஊழியக்காரங்க எல்லா இடத்துக்கும் வர முடியாது, நேர போய் ஜெபிக்கலாம். அதனால இந்த ஊழியத்தையும் ஒரு நாள் வந்து விசிட் பண்ணுங்க. உடனே சொல்லிடாதுங்க, இவர் யார் ஊழியத்தையோ மறைமுகமா சொல்றாருப்பா. மறைமுகமா எங்கிட்ட சொல்ல, நான் தான் நேரில் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால அப்படி ஒரு நாள் ஜெபித்து இந்த ஊழியத்தை வந்து பார்க்க, அற்புதமான சாட்சிகளும் அடையாளங்களும் தான் இந்த பார்வையற்றவனால் செய்யப்படுகிற ஊழியத்தை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக பிள்ளைகள் சாட்சிகள் இல்லை என்றால், அநேக பிள்ளைகள் விடுதலை இல்லை என்றால், அநேக பிள்ளைகள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்க்கப்படவில்லை என்றால், அநேக வியாதிப்பட்ட ஜனங்கள் விடுதலையாகவில்லை என்றால் இந்த ஊழியத்தை என்னால் நடத்த முடியாது. என இயேசு கிறிஸ்து காலத்திலே இந்த பிரச்சனை இருக்கு. அவரே சொன்னார், இந்த ஜனங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டால் ஒழிய என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டான். அப்ப இங்க இருந்து ஜெபிக்கிற ஜெபமும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உபவாச கூட்டத்தில் கொண்டு வருகிறது. நம்பி வருகிறார்கள், விடுதலை பெற்று போகிறார்கள். இந்த ஊழியம் நடைபெறுகிறது. அதனால மதுரை ஃபேமஸ் என்று சொல்லக்கூடிய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறத்திலே தென்பலஞ்சி என்கிறதான பகுதியிலே கோ புதுப்பட்டி என்கிறதான இடத்துல பார்வையற்றோர் குடியிருப்பில் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான பெயரிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஆலயத்தை வந்து பார்வையிட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு காரியம் இந்த ஊழியத்தில் ரொம்ப முக்கியம். சபைகளிலே அழைத்து நீங்கள் உங்கள் வீடுகளிலும் அழைத்து பயன்படுத்தப்போது மட்டும்தான் இந்த ஊழியத்திற்கு காணிக்கைகள் கிடைக்கிறது, புதிய நபர்கள் எழும்புவார்கள். ஆகையினால அதையும் மனதில் வைத்து தொலைக்காட்சியில் வருகிற இந்த ஊழியத்தை நீங்கள் கவனித்து எங்கள் யூடியூப் சேனலை விசிட் பண்ணி பல சபைகளிலே பேசி இருக்கிறோம். அதை பார்த்து உங்கள் சபைகளிலும் பயன்படுத்தி எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் ஊழியங்களுக்கும் எங்கள் பணியாளர்களுக்கும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்போடு கூட பேசுகிறேன், ஜெபிக்கிறேன், கேட்கிறேன். இந்த சொன்ன எல்லா காரியத்தையும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபியுங்க. உங்களுக்காக ஜெபிக்க எந்த நேரமும் என்னோடு கூட அழையுங்கள். நாம் பேசுவோம், ஜெபிப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை, இன்னும் ஒரு முறை கர்த்தருடைய ராஜ்யத்தை. அல்லேலூயா. ஆகையினால் தொடர்பு கொள்ளுங்கள், நாம் பேசுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலும் கூட நாம் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எனக்கு பெருசா பேர்லாம் கிடையாது, பாட்டுக்காரன் பேரு. அதனால ஒன்று ரெண்டு பாட்டுகள் பாடி ஆராதிக்கிறதுல தான் என்னுடைய வாழ்க்கையில கிரெடிட்டு ஆயுஷ் நாட்கள்லாம் கூடிக்கிட்டே போகுது. இந்த காலை வழியில் அதில் ஞாயிற்றுக்கிழமை வேற சர்ச்சில் நின்றுக்கிட்டு ஆராதிக்காம எப்படி உங்களெல்லாம் அனுப்புறது? ஆராதிக்க போகிறோம். நல்ல தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாடி ஆராதிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது ஒரு அழகான வசனத்தை நாம் அங்கே படிக்க முடியும். தாவீது தொடர்ச்சியாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று. இந்த மோசஸ் மாரியப்பனுடைய ஊழியத்தில் வெளிநாட்டு மனிதர்கள் நிரந்தரமா யாரும் சப்போர்ட் கிடையாது, எந்த ஸ்தாபனமும் கிடையாது, எந்த நிறுவனம் கிடையாது, எந்த ஐக்கியத்தில் இருந்தும் எனக்கு மாதாந்திரம் இவ்வளவு கொடுப்பேன் அவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லி வர்றதும் கிடையாது. உங்களை போன்ற சின்ன சின்ன காணிக்கைகள் வந்து இந்த ஊழியத்தை தடங்குது, நடக்குது. காரணம் என்ன தெரியுமா? அவரால் உருவாக்கப்பட்ட இந்த ஊழியம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரை ஆராதிக்கும் போது அவராலே எந்த சேனையும் எந்த காரியத்தையும் அவருடைய நாமத்தினால் செய்ய முடியும் என்று நம்புகிறேன். கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கும் அதையே பாட்டா பாடி கொஞ்ச நேரம் நீங்களும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து, ஆண்டவரே நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன்,
உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த சொல்ல சொல்ல கிருபை என்ன செய்யும்? பெருகும். பாடுமா? ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். பாடுமா? ஹல்லேலூயா. நல்லா கைகளை தட்டி ஃப்ரீயா தாவீது பாடின பாட்டை நீங்க பாட போறீங்க. அவன் வெற்றி பெற்றதற்கு அப்புறம், ஜெயம் பெற்றதற்கு அப்புறம், அநேக ஆசீர்வாதங்களை கண்டதற்கு அப்புறம் மனமகிழ்ச்சியின் பாட்டு நீங்க பாட போறீங்க. உங்க வீட்லயும் அந்த சொல்ற ஒவ்வொரு வரியும் அப்படியே நிறைவேற போகுது. கைகளை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். பாருங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். கைகளை தட்டி இந்த மாதம் முழுவதும் ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அதனால இன்னொரு முறை பாடுமா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். இயேசப்பா மதிலை தாண்டிடுவேன். உங்களுக்கு தான் அங்க பிரச்சனை பெருசு. ஆனா ஆண்டவருடைய நாமத்துல தாண்ட முடியும் நினைச்சீங்கன்னா நிச்சயமா தாண்ட முடியும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஆமென். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்வீர், எனது விளக்கு எரிய செய்வீர், இருளை ஒளியாக்கு. நீங்க பாடும் போதே உங்க வீட்டுல ஒளி வரும். இருளை ஒளியாக்கி. இன்னொரு முறை பாடு மக்களை. எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்வீர், எனது விளக்கு எரிய செய்வீர், இருளை ஒளியாக்குவீர். இயேசப்பா இருளை ஒளியாக்கு. இயேசுவே ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அதனால உம்மாலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். இயேசுவே மதிலை தாண்டிடுவேன். ஆள்களை போல ஓடச் செய்யும், மான்களைப் போல ஓடச் செய், உயரே உயரே அமரச் செய்வி. ஆமென். உயர அமரச் பாடுங்க. மான்களைப் போல, மான்களைப் போல ஓடச் செய்வீர், உயர அமரச் செய். இயேசப்பா உயர அமரச். ஆமென். ஐயா ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுமா? ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மாலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். ஆமென். மதிலை தாண்டிடுவேன். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் சொல்ல வழியை பாடுங்க. வாழ வைப்பவரே இயேசப்பா, வாழ வைப்பவர். இன்னொரு தடவை பலத்தாலே, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை சொல்ல இடை கட்டுவார். ஆமென். பலத்தால் இடை கட்டி
வழியை செவ்வையாக்கி வாழ வைப்பவர் இயேசுவே, வாழ வைப்பவர். ஐயா 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 ஸ்தோத்திரம். நல்ல நல்லா இயேசையா ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த காலை வேளையில நீங்க பாட பாட உங்க வீட்டில் இருக்கிற கிருபை விலகி அவர் பலத்தினால் இடைக்கட்டி வழியை செவ்வையாக்கி இருளை வெளிச்சமாக்கி உங்களை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம். நீரே என் கோட்டை, நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், எனது அடைக்கலமே. ஆமென். எனது அடைக்கலமே. நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, எனது அடைக்கலமே. நல்லா 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 எனது அடைக்கலமே. ஆமென். ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம். வேகமா இயேசையா ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி இருளை வெளிச்சமாக்குகிற தேவனை, கோணலை செவைப்படுத்துகிற தேவனை, உங்க மடங்கி போய் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்கால்களுக்கு எழும்பி உங்களை உயரத்திலே அமர பண்ணுகிற தேவனை, உங்கள் இருண்டு கிடக்கிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளின் கிரியைகளை அழித்து போட்டு ஒளிக்குள் அழைத்திருக்கிற, உங்கள் விளக்கை ஏற்றி வைத்திருக்கிற, உங்கள் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிற, உங்க பிசினஸை பாதுகாத்திருக்கிற, உங்க பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிற தேவன் இப்பொழுதும் உங்களை பலத்தால் இணைக்கட்ட விரும்புகிறார். உங்கள் அவரை கண்மலையாக இருக்க விரும்புகிறார். உங்களுக்கு அவரே கோட்டையாக இருக்க விரும்புகிறார். அவரே உங்களுக்கு தஞ்சமாக இருக்க விரும்புகிறார். இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தாவீதை வாழ வைத்தவரே, தாவீதை வாழ வைத்தவரே. தாவீது கண்மலை என்று சொன்னாரே, கண்மலை என்று சொன்னாரே, தஞ்சம் என்று சொன்னாரே, அடைக்கலம் என்று சொன்னாரே, என் விளக்கை ஏற்றும் என்று சொன்னாரே, என் இருளை அகற்றும் என்று சொன்னாரே, என் கால்களை மடக்கு எந்த மனுஷனுக்கு முன்பதாகவும் என்னை உயரத்தில் அமரப்படும் என்று சொன்னாரே. அந்த வார்த்தையை நிறைவேற்றினரே. அவர் பாடினதை, அவர் துதித்ததை, அவர் பிடித்த இயேசுவை, அவர் கண்ட இயேசுவை, அவர் மகிமைப்படுத்தின இயேசுவை, அவரை சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணின இயேசுவை, அவரை அரியணை ஏற்றின இயேசுவை இன்னைக்கு 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 நான் துதித்திருக்கிறேன். என்னை அவர் அரியணை ஏற்றுவார், என்னை அரியணை ஏற்றுவார். சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி உங்களுக்கு அவர் கோட்டையா இருக்கிறது உண்மைனா, உங்களை அவர் பலத்தால் இடைக்கட்ட வேண்டும் என்பது உண்மை என்றால், உங்களுக்கு அவர் தஞ்சமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்க விளக்கை மனுஷன் அணைக்கிற விளக்கை, பக்கத்து வீட்டில் அணைக்க நினைக்கிற விளக்கை, வேலை பார்க்கிற இடத்துல அணைக்க நினைக்கிற விளக்கை என் தேவனால் ஏற்ற கூடும் என்றால், கைகளை தட்டி என் விளக்கை ஏற்றும், 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 என் விளக்கை ஏற்றும். கேளுங்க, இந்த மாதத்திலே உங்க விளக்கு ஏற்றப்படும். உயரத்திலே அமரவீர்கள். செம்மையான வழி உங்க வாழ்க்கையிலே உண்டாகும். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி இயேசுவே இயேசுவே. ஓ ரிபாலா ஷதாலா ருகானா தலா மனா தலா. இயேசுவே இங்க வாங்க, இங்க வந்து தஞ்சமா இருங்க, இங்க அடைக்கலமா இருங்க, என் கண்மலையா இருங்க. உங்களை மட்டும் நம்பி இருக்கிறையா, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறையா. உம்மாலதான் ஒரு சேனைக்குள்ள பாய முடியா, உம்மாலதான் ஒரு மதில தாண்ட முடியா, உம்மால மட்டும்தான் எனக்கு பதில் உண்டையா, உம்மால மட்டும்தான் பெரிய காரியத்தை செய்ய முடியா, உம்மால மட்டும்தான் மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவா என் மேல கிருபை 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 கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல 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 கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஆமென் 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 ஆமென். ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம். பாடு. ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா. வேற எதுவும் பாடாதீங்க. ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம். இயேசுவே தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம், துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம், வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாரங்க வீசுகிற நாமமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதோ 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 விளக்கை ஏற்றிக் கொண்டிருக்கிறதற்காய், இருளை வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறதற்காய், உயரமான இடத்திலே அமர பண்ணி கொண்டிருக்கிறதற்காய், சிங்காசனத்திலே வீற்றிருக்க தேவனாய் இருக்கிறதற்காய் ஓ உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க தரித்திரம் மாறுது, உங்க மேல இருக்கிற கோபம் தீருது, உங்க மேல இருக்கிற கீழ்ப்படியாமையின் உங்கள் ஆவிகள் எடுக்கப்படுகிறது. தேவன் உங்களை பலத்தினாலே, அவருடைய பலத்தினாலே, பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன பலத்தினாலே இந்த பாவியை, இந்த நீசனை பயன்படுத்துகிற என் ஆண்டவர், தெரிந்தெடுத்திருக்கிற ஆண்டவர், இப்பொழுதும் இந்த ஜனங்களை எனக்கு ஏற்படுத்தினேன், எவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற என் தேவாதி தேவனுக்கு முன்பதாக உங்கள் துதி பலி எட்டுவதாக, உங்கள் துதி பலி எட்டுவதாக, உங்கள் கையெடுப்பு எட்டுவதாக, உங்கள் நாவை விரிவாய் திறப்பீர்களாக, நன்மைகளை ருசிப்பீர்களாக, கண்மலை என்று சொல்வீர்களாக, தஞ்சம் என்று சொல்வீர்களாக, அடைக்கலம் என்று சொல்வீர்களாக. அவரே உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார். அவரே உங்களுக்கு வாழ்வளிக்கிற தேவனாக இந்த உலகத்திற்கு வந்து விட்டார். இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிலும் 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 இன்றைக்கு உங்களுக்கு கிருபை கிடைத்தது, இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் கிடைத்தது, இன்றைக்கு உங்கள் தடைகள் மாறினது, இன்றைக்கு உங்கள் மார்த்திரிக கட்டுகள் உடைக்கப்பட்டது, இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பிசாசின் ஆவிகள் எடுத்து போடப்பட்டது. ஏனென்றால் நீங்கள் அவர் சேனைக்கு முன்பதாக வந்து விட்டீர்கள், அவராலே மதிலை தாண்டி விட்டீர்கள். அவருடைய உங்கள் ஆயுதங்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பின எந்த ஆயுதங்களையும் வாய்க்காமல் பண்ணிவிட்டார். கரங்களை தட்டி ரிபா ஷதா லபா 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 சொல்லுங்க. எல்லா சூழ்ச்சிகள், எல்லா விக்கினங்கள், எல்லா போராட்டத்தின் ஆவிகள், எல்லா பொல்லாத சிந்தனைகள், எஸ் 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 உன் குடும்பத்தை மடங்கடிக்கப்படுகிற காரியங்கள், உன் குடும்பத்தை விழுங்க பார்க்கிற சத்துருக்கள், எல்லாவற்றிலும் இருந்து எல்லாவற்றிலும் இருந்து உங்களை 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 சேனைக்குள்ள வந்த அவரே, சேனைக்குள்ள வந்த உங்களை என் தேவாதி தேவன், என் தேவாதி தேவன், தாவீதுக்குள்ள இருந்த வல்லமை, தாவீதுக்குள்ள இருந்த அனல், தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம், தாவீதுக்குள்ள இருந்த வைராக்கியம் எல்லாவற்றையும் தந்து அவன் பூலோகத்தில் போகிறவன் போல போனாலும் சமாதானத்தின் படுக்கையாய் உங்க படுக்கை மாற போகுது. கரங்களை தட்டி ஆமென் ஆமென். எனக்கு சமாதானம் வரப்போகுது, எனக்கு சந்தோஷம் வரப்போகுது, என் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. ஏன்னா நான் நிற்கிறது அவருடைய சேனைக்குள்ள, அவருடைய பராமரிப்புக்குள்ள, அவருடைய கோட்டைக்குள்ள, அவருடைய வழிக்குள்ள சொல்லி துதிச்சு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். முடிக்க போறேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து ஐயா ஓ ரபலா 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 வாய் திறந்து எல்லாம் எல்லாம் ஆமென். நல்லா 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 ஐ ஐ ஹை ஹோ ஐ எஸ் 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 ஐயா எஸ்வே ஓ ரிபா ரக்கலபா. முடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஆவியானவர் முடிக்க விடல. பாருங்க, துதிங்க, நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. ஸ்தோத்திரத்தை மட்டுமா சொல்லுங்க. துதிங்க 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 துதிங்க. யார் செஞ்சதா இருந்தாலும் மாறும், யார் ஏவி விட்டதா இருந்தாலும் தீரும், யார் வச்ச குறியா இருந்தாலும் இயேசுவின் கரத்துக்குள்ள வந்துட்டா. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறதும் அஞ்சன பார்க்கிறது இல்ல, செவ்வைப்படுத்தப்படும், நேராக்கப்படும். நிமிர்ந்து நிற்பீர்கள், எண்ணெய் நதி புரண்டு ஓடும். எஸ் 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 சூழ்ச்சிகள் வெளியே மாறுகிறது, பிசாசுகள் வெளியே போகிறது. எல்லா பொல்லாத ஆவிகளும் இன்னைக்கு சங்காரம் அவருடைய சேனைக்குள்ளே, அவராலே மதிலை தாண்டி நீங்க செய்ய போறத, கர்த்தர் செய்ய போறத நீங்க உங்க முகமுகமா, உங்க காது வழியா, உங்க கரத்தினால ருசிக்க போறீங்க. கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஆமென். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். முடிக்க போறேன். ஐயா உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். ஏசையா ஸ்தோத்திரம். வாய் வாய் திறக்கல. ஐயா கைகளை தட்டி ஸ்தோத்திரம், ஏசையா. இன்னொரு முறை ஆமென். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா.
ஆமே. நல்ல கைகளை தட்டி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் வழியை செம்மையாக்கினதற்காக, என் கோணலை செவையாக்கினதற்காக, என்னை வாழ வைக்க போகிறதற்காக, என்னை பலத்தினால் இடை கட்டி விட்டதற்காக, என் இருளை வெளிச்சமாக்கியதற்காக, என் கால்களை மான்கால்களை போல முடங்கி கடந்த என்னை உயரத்தில் அமர வைத்து என் வேலையை திரும்ப கொடுக்க போகிறதற்காய், என் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க போகிறதற்காய், என் விவசாயத்தை செழிக்க பண்ண போகிறதற்காய், என் வாகன கடன், என் வீட்டு கடனை மாற்ற போகிறதற்காய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்படியே 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 நீங்க கேட்கிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் வீட்டுக்கு நேராக, உங்கள் பிசினஸ்க்கு நேராக, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்விக்கு நேராக, உங்கள் ஊழியங்களுக்கு நேராக தடுத்திருக்கிற எந்த காரியமும் இப்பொழுது இல்லை என்று சொல்லும் அளவு மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். மாறுவதாக. ரிசீவ் பண்றவங்க எனக்கு நடக்குன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தாவீது பாடினதைப் போல நாங்களும் பாடி உம்மை ஆராதித்திருக்கிறோம். எத்தனை குடும்பத்தில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கண்ணீர்கள். ஆனால் உம்முடைய சேனைக்குள் நின்று உம்மாலே வாழ எங்கள் விளக்கை நீர் ஏற்றி இந்த உலகத்திற்கு ஒளியாய் வைத்திருக்கிறதைப் போல இப்பொழுதும் அந்த விளக்கு எனக்காகவும் ஏற்றப்படுமா? என் கால்களும் மான் கால்களைப் போல் மாறுமா? என்னுடைய வழியும் கூட செவையாய் மாறுமா? என் பலகீனத்திலும் கூட அவர் பலத்தினால் இடை கட்டுவாரா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன். எந்த விதமான பலகீனமாக இருந்தாலும், எந்த விதமான போராட்டமாக இருந்தால், எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தால், உம்முடைய நாமத்தினாலே நிறைவேறினது என்று சொல்ல, உம்முடைய நாமத்தினால் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று, நீங்க உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நீங்க உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் எழும்ப வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். கர்த்தாவே, இந்த ஆராதனை இதுவரையிலும் அநேகருக்கு சாட்சியும் ஆசீர்வாதமாக இருந்தது. இனியும் அப்படியே இருக்க என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து வார்த்தையின் வேலையில, மீதியான வேலையிலும் கூட நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல சாட்சிகள் கேள்விப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். திருச்சபையார் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே திருச்சபையிலே அமர்ந்திருக்கிற உங்களையும், தொலைக்காட்சி ஊடாக பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைன் இணைந்து கொண்டிருக்கிற உங்களையும் அன்போடு வாழ்த்துவதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கிற இந்த ஊழியங்களை குறித்து, இது அரசு அங்கீகாரத்தோடு முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காய் செய்யப்படுகிறது என்பதை மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எப்படி அறிமுகம் செய்து வைக்கிறது? ஏதோ டிவியில் பார்க்குறோம், டக்குன்னு ஓடிடுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அரை மணி நேரம் போடுறதுக்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். யூடியூப் சேனல் இருக்கு, சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனலை நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்ன செய்யப்பட்டிருக்கோம் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால விசிட் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அழகான தெய்வீக பிரசன்னத்தை நாம் இந்த ஆராதனையிலே உணர்ந்தோம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டீங்க? நல்லா கைகளை தட்டி அல்லேலூயா. எனக்கே ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. முடிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கிருபையை கர்த்தர், ஒரு பிரசன்ஸை இங்கே போட்டு கொண்டு இருந்தாங்க. ஆனாலும் வார்த்தை என்பது எதிர்பார்ப்போடு திருச்சபை மக்களும், ஆன்லைனில் அநேக பெரியோர்கள் நம்முடைய ஆராதனை பார்க்கிறவர்களும் எதிர்பார்க்கிறபடினால ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவோம். இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது, சிலருக்கு காரணமில்லாத காரியங்களுக்காக டென்ஷன், எரிச்சல் வருது. உண்மையா இல்லையா? சில காலங்களிலே சில காரியங்களுக்கு அவசியமே இல்லாம இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நம்ம இருக்க மாட்டோம், டென்ஷனை கூட்டிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு அதை பத்தி தான் ஒரு அழகான காரியத்தை சங்கீதம் 37 முதலாம் வசனத்திலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த டென்ஷன் வரும்போது என்ன வருங்கிறத நான் அந்த வசனம் முடிஞ்ச உடனே ஏன் இதை செய்யக்கூடாது, ஏன் நமக்கு இது தேவையில்லைங்கிறதையும்
சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல், நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, பொறாமை கொள்ளாதே. கரங்களை தட்டி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுமா? இந்த உலகத்துல பொல்லாதவன் சொல்லி ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்து காலத்துல பொல்லாத கூட்டம் இருந்துச்சா இல்லையா? அதற்கு பின்னாடி ஆபிரகாம் காலத்துல பொல்லாத கூட்டம் இருந்துச்சா இல்லையா? ஈசாக்கு காலத்துல பொல்லாத கூட்டம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. யாக்கோபு காலத்துல, மோசே காலத்துல பார்வோனுங்கிற ஒரு பொல்லாத கூட்டம், கோபாவியன் புத்திரர்னு ஒரு பொல்லாத கூட்டம் இருந்துச்சு. அப்ப அந்த சந்ததியில வந்திருக்கிற நமக்கும் இன்னைக்கு பொல்லாத மனிதர்கள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனா அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாதான்? எரிச்சல் அடையக்கூடாதான். சில பேரை நான் பார்ப்பேன், எப்ப பார்த்தாலும் யாராவது தவறு செய்யறவங்களை குறித்து டென்ஷன்லயே இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க தான் தவறு செய்யறாங்கன்னு தெரியுதுல, அவங்க கிட்ட நீ ஏன் போற? அவங்க கிட்ட நீங்க ஏன் பழகுறீங்க? ஒருவேளை அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை பழகிக்கிட்டு நீங்க வாழ பழகிக்கங்க. எரிச்சல் அடையாதீங்க. ஏன் எரிச்சல் அடையக்கூடாதுன்னு நான் சொல்றேன் தெரியுமா? இந்த எரிச்சல் என்பது பாவத்தை தூண்டுகிற ஒரு காரியம். ஒண்ணுமில்ல, ஒரு பிரச்சனை இந்த சர்ச்சில் ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்குல்ல. உனக்கு போனா எனக்கு என்னையா, அப்படிதானங்க? சரி, ரைட், ஓகே. எனக்கு சில நேரங்களில் சில காரியங்கள், இதை செஞ்சிருவோமா, அதை செஞ்சிருவோமா, அப்படி பண்ணிடுவோமா, இப்படி பண்ணிடுவோமா, அவரை பார்த்துருவோமா, இவரை பார்த்துருவோமா அப்படின்னு நினைப்பேன். எவரையும் பார்க்காம இந்த பைபிளை பார்த்தேன். போடா, என்ன நடந்தாலும் சரி, நாம இருக்க வேண்டிய இடத்துல நாம கரெக்டா இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக, சமாதானமாக, சந்தோஷமாக இருக்கும்படி செய்வார்னு சொல்லிக்கிட்டே வரேன். இப்ப சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை நான் டென்ஷன் ஆகி, எரிச்சல் ஆகி ஏதாவது ஒண்ணு நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா, ஒண்ணு பகைமை வளரும், இன்னொன்னு பிபி ஏறும், பிரஷர் ஏறும், சுகர், லோ சுகர், ஹை சுகர் வரும். நான் போய் படுக்கையில படுத்துருவேன். உண்மையா பொய்யா? வேதம் ரொம்ப அழகா தெரியுது. பொல்லாப்பு அழகாய் சொல்லுகிறது. பொல்லாப்பு செய்யறவங்க இந்த உலகத்துல இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. தெருவுக்கு தெருவு இருப்பாங்க, கிராமத்துக்கு கிராமம் இருப்பாங்க, பட்டணத்துக்கு பட்டணம் இருப்பாங்க, சபைக்கு சபை கூட இருக்கும். என்னையா சொல்றீங்க? சபைக்கு சபை இருக்குமாங்க? இருக்கும், இருக்கும், இருக்கும். நிறைய பேர் சபை கட்டுறாங்கல்ல. இது எப்படி கட்டுறாங்க? காடுகளில் போய் மரத்தை வெட்டி சபையா கட்டுறாங்க. இருக்கிற 4 பேரை சேர்த்துக்கிட்டு இங்கிருந்து கலட்டிக்கிட்டு போய் சபையை உண்டாக்குறான். அதெல்லாம் என்ன கூட்டம்? பொல்லாத கூட்டம். உண்மையா பொய்யா? விளங்குதா? இப்போ பொல்லாதவர்கள் நிச்சயமா இருப்பாங்க. நன்மை என்றால் ஒன்னு இருந்தா தீமைன்னு ஒன்னு இருக்கும். இருக்கா? வெயில்னு ஒன்னு இருந்தா மழைன்னு ஒன்னு இருக்கும். அப்படித்தானே? இரவென்று ஒன்று வந்தால் பகலன்னு ஒன்னு இருக்கும். விளங்குதா? இப்போ அப்போ நல்லவன் ஒருத்தர் இருந்தாருன்னா, இப்ப செல்வராஜ் நல்லவரா இருந்தா பக்கத்திலே பாலனே கெட்டவரா இருப்பார். பாலனே நல்லவரா இருந்தா செல்வராஜ் கெட்டவரா இருப்பார். பாத்தியா இப்ப எப்படி இருக்கு? இது என்னைய வம்பல மாட்டி விடுற வேலையா இருக்க. இது ஒரு உதாரணத்துக்கு, ஒரு உதாரணத்துக்கு. இப்ப லேடிஸ் பக்கம் சொல்லுவோமா? வேணாமியா, என் பேரை சொல்லிடாதையா. சொல்லல, பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்களுக்கு கூட பேரை சொல்லலாம், பெண்களுக்கு என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லக்கூடாது பெண்களிடத்திலே ரகசியம். சொல்லி பாருங்களேன், தெரியும். ஏக்கா 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 ஏக்கா. சரி போகட்டும். என்னதுமா? பேர் சொல்ல வேண்டாம், வேண்டாம், அது தவறு. ஆனா ஒரு காரியம், நல்லவங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பா கெட்டவங்க இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து நல்லவர்,
இயேசு கிறிஸ்து நல்லவர். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவரா? நேத்து ஒரு இடத்துல என்னைய ஒரு பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டாங்க. இயேசு கிறிஸ்து புரட்சியாளரா போதனையாளரான்னு. போதனையாளரா புரட்சியாளரான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க ரெண்டு பேருமே வியாக்கியானஆளர்னு எனக்கு தெரியும், நான் வல்லடா அப்படின்னு. ஏன்னா ஒரு கூட்டம் இருக்கும், ஆண்டவரே சொல்லிட்டு போயிட்டாரு, வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் வியாக்கியானம் பண்ணட்டும். அப்ப எல்லாமே இருக்கும். அவங்கள கண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆனா யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கு தான் பாதிப்பு. மனைவி கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறாங்களா, டென்ஷன் ஆகிறத குறைச்சிட்டு கடவுள் பாதத்தில் உட்காரு, சரியா போயிடும். கணவன் கொஞ்சம் பொல்லாத ஆளு, காசை கொடுக்காம தலைக்கு வச்சுக்கிட்டே படுக்கிறேன், கட்டினது எதுக்குன்னு தெரியல, உட்காந்து ஜோம் பண்ணு, கடுகடுன்னு இருக்காத, உன் உடம்பு போயிரும்மா, உங்க உடம்பு போயிரும். விளங்குதா உங்களுக்கு? தெளிவா சொல்லியிருக்கு வசனம். நியாயக்கேடு செய்கிறவர்களை குறித்து பொறாமை கொள்ளாதே. ஆண்டவர் ரொம்ப அழகா செவுட்டில் அடிச்ச மாதிரி முதல் சங்கீதத்திலே தாவீது மூலமா பேசிட்டாரு. முதல் வசனத்துல என்னமா சொன்னாங்க? கொஞ்சம் வாசிங்கம்மா. இதெல்லாம் தெரியுது சாரு. அப்ப அங்கேயே போய் நம்ம உட்காந்துக்கிட்டு அவன் இப்படிப்பட்டவையோ அவன் இப்படிப்பட்டவையோ, எனக்கெல்லாம் வர்ற ஆத்திரத்துக்கு வரக்கூடாது சார். உங்க உடம்பு போயிரும், உங்க உடம்பு போயிரும். 4 வார்த்தை சேர்ந்து பிடிச்சுக்கிட்டு 4 வார்த்தை சேர்ந்து கத்தி பேசி எத்தனை வீட்டில் நெஞ்சு வலி வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அவன் பொல்லா புள்ளவன் தெரியும், அவன் துன்மார்க்கன் தெரியும், அவன் நியாயக்கேடு செய்கிறவன் தெரியும். அவங்ககிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை போல வேற ஒரு வாழ்க்கை ஒரு டெபினேஷனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்கவே முடியாதுங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க வசனம். எத்தனை முறை தியானிச்சாலும் இன்னும் நிறைய பேருக்கு உரைக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் சரி, அவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு என் கையில கிடைக்கட்டும் பிரதர், எனக்கு ஒரு சமயம் மாட்டட்டும், அவ என் கையில சிக்கட்டும். ஏங்க உங்க உடம்ப போட்டு டென்ஷன் ஆக்குறீங்க? என்கிட்ட இருக்கிற தம்பி கூட அதிகமா சொல்லுவான், அண்ணே ஒரு கை பார்த்துருவோமானேன்னு. வேண்டாம், நான் கர்த்தருக்கு வேலை கொடுக்குற ஆளு. பல தடவை சொல்லியிருக்கேன் என் தம்பிமார்கள்ட்ட, நான் கர்த்தருக்கு வேலை கொடுக்குற ஆளு. நான் ஏன் அவனை பத்தி டென்ஷன் ஆகி என் மூளையை வேஸ்ட் ஆக்கணும் சொல்லுங்க? என் குடும்பத்திலையும் சரி, என்னுடைய ஊழியத்திலையும் சரி, என்னுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி, யார் என்ன பண்ணினாலும் சாதாரணமா எரிச்சல் படவே மாட்டேன். போட்டோம், அவ்வளவுதான் 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 விட்டுருவேன். இங்க பாருங்க தாவீது என்ன செய்யறார் பாருங்க. 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். ஆமென். என்ன செஞ்சிருக்கணும் தாவீது? நாசமா போற சவுல் எல்லாம் உருப்படவே மாட்டான் சொன்னாராங்க. சொல்லுங்க, சொன்னாரா? எரிச்சல் அடைஞ்சாரா? ஈட்டியை வச்சு குத்துறான், ஈட்டியை வச்சு எரியிறான். விலகுனது 2வது விஷயம். நீங்க விலகிட்டு சும்மா இருந்துருவீங்களா? உங்களை ஒருத்தர் கல்லை கொண்டு எரியிறாரு, இங்க விலகிட்டீங்க, சும்மா இருந்துருவீங்களா? பாக்குறேன் இன்னைக்கு தப்பிச்சுட்ட, இன்னைக்கு ஏதோ ஆள் இருக்கும்போது தப்பிச்சுட்ட, நான் பாத்துக்கிறேன். தாவீதுக்கு அன்னைக்கு எந்த இடத்துலயாவது சவுலு பிசாசு மவனே அப்படியா சொன்னாரு? உன்னைய வச்சுக்கிறேன்டா அப்படியா சொன்னாரு? எரிச்சலா பேசினாரா? கோவப்பட்டாரா? இந்த தாவீது என்ன செஞ்சார் தெரியுமா? 23, 22 அதிகாரங்களில் நீங்கள் படித்து பார்க்கும்போது, அவன் மலைஜலாதிக்கு போகும்போது சால்வையை கட் பண்ணிட்டான், செம்பை எடுத்துட்டு வந்துட்டான்.
இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லி பேசி பதில் பேசும்போது இந்த சம்பாஷணையெல்லாம் நமக்கு தெரியும். இது தாவீதின் சத்தம் அல்லவான்னு கூப்பிடுறாரு சவுலு. அப்பவும் தாவீது என்ன சொன்னா தெரியுமா? என் தகப்பனே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய பணிகளிலே எல்லா விதத்திலும் பொல்லாத மனிதர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். கெட்டது செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். நியாயத்தை புரட்டுகிறவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். ஆனா அவனை பார்த்து எரிச்சல் அடைஞ்சு, அவன் நல்லா இருக்கானே, அவன் கார்ல போறானே, அவன் பிளைட்ல போறானே, அவன் பொண்டாட்டி கழுத்து நிறைய போட்டிருக்காளே, இப்படி சொல்லாத. சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா கர்த்தரிடத்துல கேட்கணும். அவனே தப்பான வழியில சம்பாதிச்சிருப்பான்னு தெரியும். ஆனா அவனை பார்த்து, அவன்லாம் இப்படி சம்பாதிக்கிறான் ஐயா, கெட்டா வைட்டா, நல்லா தானே கொழு கொழுன்னு தின்னு விட்டு அலைகிறேன், அப்படி தானேங்க. ஆனா நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாதான்? பேசக்கூடாதான். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாதான்? எரிச்சல் அடையக்கூடாதான். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். அவர் வட்டி கொடுக்கிறாரு, இவர் வட்டி கொடுக்கிறாருன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அந்த வட்டிக்கு கொடுக்கறதுக்கும் கூட அவங்க அந்த ஒரு நேர சாப்பாட்டை குறைச்சு, இல்ல அதை பத்திரமா பாதுகாத்து தானே கொடுத்துருப்பான். அதை பார்த்து நீ ஏன் டென்ஷன் ஆகுற? முடிஞ்சா நீயும் சம்பாரி, நீயும் நியாயமான வட்டி கொடு. வட்டி கொடுக்கறது தப்பு. ஆனா இனி என்ன செய்யக்கூடாது? எரிச்சல் அடையக்கூடாது. அவனுக்கு என்ன, உட்காந்து சாப்பிட்றேன், உட்காந்து சாப்பிட்றதுக்கும் அந்த நோட்டை பத்திரமா வச்சிருக்கணும் சார், கணக்கு பத்திரமா எழுதணும் சார், வட்டி கொடுக்கலைன்னா வீட்டுக்கு போய் கேட்கணும் சார், இவ்வளவு வேலை இருக்கு சார். நீ உட்காந்துக்கிட்டு சட்டம் படிச்சுக்கிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? 2 தடவை ஈட்டியை வச்சு எரிஞ்ச ஆளு, மலைக்குள்ளெல்லாம் விரட்டிக்கு தெரிஞ்ச ஆளு வந்து கூப்பிடுறான், இது என் மகனாகிய தாவீதின் சத்தம் அல்லவா? அவர் என்ன சொல்றாரு? பொல்லாத பயல, அப்ப என்னைய திட்டி விட்டு, அப்ப என்னைய ஈட்டியை வச்சு எரிஞ்சு விட்டு, சாப்பிட கூட தூங்க கூட முடியாம என்னைய வச்சு விட்டு, இப்ப மகனாக்கும் மகன் இருக்கீங்களா? என் தகப்பனே. உங்க பிள்ளைங்க ஒருவேளை தவறு செய்துன்னு வச்சுக்கோங்களேன், பொல்லாத வழிகளில் நடக்கிறார்கள் என்று வச்சுக்கோங்களேன், திட்டாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க, கோவப்படாதீங்க. திரும்ப ஒரு தடவை இடம் கொடுத்து பாருங்க, உங்க பிள்ளை வாழும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதற்கு ஒரு ஓமைதான் சுவிசேஷ பகுதியில் நாம படிச்சிருக்கிறோம். கெட்ட குமாரன் என்கிற ஒரு நல்ல குமாரன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே இருந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கவரு, நான் இத்தனை நாள் உன் வீட்லயா இருக்கேன், உன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பய போய் சுத்தி பொம்பளை கிட்ட அலைஞ்சு, அப்படிதான் அங்க போட்டிருக்கு, வேசித்தனம் பண்ணி. நான் தப்பா சொல்லலைங்க, நான் தப்பா சொன்னா சொல்லணும், தப்பா சொல்றேனா? வேசித்தனம் பண்ணி தனக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் அழிச்சுட்டு வந்துட்டான். நான் சும்மா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா உட்காந்துருக்கேன், எரிச்சலானா. ஆனா அவர் என்ன சொன்னான்? காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். கொளுத்த கன்றுகளை அடியுங்கள், முத்திரை மோதிரத்தை அணிவியுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தவறு செய்கிற கணவனுக்கு எத்தனை பெண்கள் வாழ்க்கையில திரும்ப இடம் கொடுக்கிறீர்கள்? தவறு செய்கிற மனைவிக்கு எத்தனை கணவன்மார்கள் திரும்ப இடம் கொடுக்கிறீர்கள்? தவறு செய்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை பெற்றோர்கள் திரும்ப இடம் கொடுக்கிறீர்கள்? தவறு செய்கிற தகப்பன் தாய்க்கு எத்தனை பிள்ளைகள் இடம் கொடுக்கிறீர்கள்? என்கிட்ட சொல்லுவாங்க சில பேர், சில பிள்ளைங்க சில உதவிகளை நான் செய்யும் போது, மாமா உங்க அளவுக்கு கூட எங்க அப்பா ஒண்ணுமே. மக்களே அப்படி சொல்லாத, உண்மையா சொல்லியிருக்கேன், நான் சொல்லாததை சொல்லல. மக்களே அப்படி சொல்லாத, அவ்வளவுதான், அவர் விட்டுரு, நான் செய்கிறேங்கிறது 2வது விஷயம், அப்படி சொல்லாதீங்க. உண்மையாவே உண்மையாவே இந்த பீடத்தில் என்று சொல்கிறேன், பொல்லாதவர்களாக கூட இருக்கலாம், ஒரு நாள் அவர்களும் மனம் மாறுவதற்கு இடம் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் மேல் பொறாமையோ எரிச்சலோ கொள்ளக்கூடாது. 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து
ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். பேசும்போது நல்லா சொல்லி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இந்த மோசஸ் மாரியப்பனுக்கு சாமுவேலு அப்போஸ்தலரு ஆதியாகம, ஆமா எனக்கு அதுதான் தெரியும். அதுக்குள்ள இருக்கு இன்னும் விஷயம், அதுக்குள்ள இருக்கு இந்த சுவிசேஷம், அதுக்குள்ள இன்னும் தெளிந்து கலங்கி தெளிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரீடிங் புஸ்தகம் இல்லையா இது? ரீடிங் புத்தகம் இல்லை இது, உங்களை ஒரு டீச்சர் ஆக்குகிற போதனையின் புத்தகம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சாராம்சங்களும் இருக்கிற புத்தகம் இந்த வேதாகமம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க என் ஊர்ல வந்து கேட்டீங்கன்னா என்னை பத்தி சொல்லுவாங்க, ஒரு காலத்துல ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு கூட கழுத்துல செயினை போட்டுக்கிட்டு தெரிஞ்சாலும், சைக்கிள் செயினை போட்டுக்கிட்டு தெரிஞ்சாலும் கண்ணே தெரியாம இந்த வேதத்தை என்னைக்கு நேசிக்க ஆரம்பிச்சனோ, என் மதிப்புக்குரிய ஐயா அகஸ்டின் ஐயா மூலமாய் படிக்க ஆரம்பித்தவனோ, பணியை செய்ய ஆரம்பித்தவனோ, எனக்குள்ள இருக்கிற எல்லா எரிச்சல்களும் இன்றளவும் தணிந்து கொண்டே வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு போயிடாதீங்க. அவன் பொல்லாதவனா இருக்கான், பொல்லாதவனா இருக்கான்னு சொல்லி அவன் மேல நீங்க எரிச்சப்பட்டு கோவப்பட்டு நீங்களும் ஒரு தவறான காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, செய்திடக்கூடாது. ஆசி மக்களே வசனத்தை 7வது வசனம். சீமேயி அவனை தூஷித்து, சீமேயி அவனை தூஷித்து, இரத்தப்பிரியனே, இரத்தப்பிரியனே, பேலியாளின் மனுஷனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, தொலைந்து போ, தொலைந்து போ. எப்படி ஆசீர்வாதம் பாத்தீங்களா தாவீதுக்கு? இது ஆசீர்வாதமா சாவமா? தூஷிக்கிறான், தூஷிக்கிறான். கூட இருந்தவன் கூட டென்ஷன் ஆகுறான், கூட இருந்தவன் கூட டென்ஷன் ஆகுறான். ஆனா தாவீது என்னங்க சொல்றாரு? 10வது வசனத்தை வாசிப்போம். ஏன்னா நிறைய சம்பவங்கள் இதை பத்தி தெரிஞ்சிருக்கு, படிச்சிட்டோம். ஆனா இங்க ஏற மாட்டேங்குது, அதான் விஷயம். இந்த லேப்டாப்புக்குள்ள வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நாம லேப்டாப்புக்குள்ள வைக்கிறதெல்லாம் என்னன்னா, முந்தானால அந்த அக்கா போட்ட ஸ்டேட்டஸ் நல்லா இருந்துச்சு, இந்த நாள் அந்த அண்ணே வச்சிருந்த ஸ்டேட்டஸ் நல்லா இருந்துச்சு, அது இருந்தா இது வரவே வராது. இன்னும் பேரு சில பேர் நம்ம ஆட்கள்லே சரி வேண்டாம் போகட்டும். திருமக்களே 10வது வசனத்தை. அதற்கு ராஜா, அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். பின்னும் தாவீது அபிசாவையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, அவன் சொல்றான் பாருங்க, இதோ என் கர்ப்ப பிறப்பான அப்சலோமே. இதை பார்க்கணும்னா நீங்க இதுக்கு முந்தின அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்க்க முடியும். அப்பனை பத்தி பிள்ளை சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. எங்க அப்பன் செயல்படாத ஆளு. கட்சி தலைவரை பத்தி கட்சிக்குள்ள சொல்றாங்களே இப்ப, எங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் கஷ்டப்பட்டு என்னைய டாக்டரை படிக்க வச்சார், நான் தான் இப்ப எல்லாம். புரியுறவர்களுக்கு புரியும், உனக்கு ஐயா இந்ததுன்னு சொல்லுவீங்க. இன்னும் போய்கிட்டு இருக்க பிரச்சனை, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லே படுக்க வச்சு விட்டாங்க அப்பனை. நடக்குச்சா நடக்கலையா சார்? மணிக்கு ஒரு தடவை நியூஸ் கேட்குறீங்களே, சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்சலோம் பார்த்தீங்கன்னா ராஜா அவருக்கு ஒன்றும் விவரம் தெரியாதுங்க. இனிமே நான் தாங்க ராஜா, நான் உங்களுக்கு எல்லாம் சரியா செய்வேன். எங்க அப்பனுக்கு ஒன்றும் தெரியாது, எங்க அப்பனுக்கு ஒன்றும் தெரியாது. அதைத்தான் இங்க எழுதுறாரு, என் கர்ப்ப பிறப்பின் குமாரனே. வாசி மக்களே வசனத்தை வாசிங்க. என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது என்ன கொலை பண்ண தேடுறான். எப்படிங்க? அப்ப கூட தாவீதுடைய வாயிலிருந்து என்ன வந்துச்சுமா? வாசிங்கம்மா. இந்த பெஞ்சமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், இவன் தூஷிக்கட்டும். அவன் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நித்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக நன்மை செய்யக்கூடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தானப்பா போட்டிருக்கு? ஆமா. அதுக்கு பின்னாடியும் கூட பாத்தீங்கன்னா அவன் கல்லு மண்ணை வாரி தூத்திக்கிட்டு போனான். அப்பவும் தாவீது அந்த பொல்லாதவனை நினைச்சு எரிச்சல் அடையல. இன்றைக்கு இதை கேட்கிற என் அன்பான தேவ ஜனமே, நீங்க எந்த அளவுக்கு
பொல்லாத காரியங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சும் எரிச்சல் அடையாமல் பொறாமை கொள்ளாமல் விலகி அமைதியாக இருக்கிறீர்களோ உங்க வாழ்க்கை திரும்ப சரி செய்யப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. சில பேர் சொல்லுவாங்க, குடிச்சு குடிச்சு என்னை டெய்லி அடிக்கிறாயா, பேசக்கூடாத கெட்ட வார்த்தை பேசுறாயா, நானும் 2 போட்டேன். என்ன ஆகும் நினைக்கிறீங்க? பிரச்சனை கூடும். நானும் விட்டுட்டு ஓடிட்டேன், என்ன ஆகும்? வாளா வெட்டின்னு பேர் வரும். கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்வேன் நான், அவ்வளவுதான். அதே சமயத்தில் என் கணவனுக்காக நான் மொட்டு போடுவேன், என் கணவனுக்காக நான் ஜெபிப்பேன். தாவீது சகித்ததை போல நான் சகிப்பேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பொல்லாத கூட்டத்தை சகித்தார், நானும் சகிப்பேன் என்று சொல்லி பாருங்க. நிச்சயமா விலையேற பெற்ற கிரீடத்தை உங்களாலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே பெற முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புத்தகத்துல 4வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை பார்க்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம காரணம் இல்லாம மற்றவனுடைய கெட்ட காரியத்தை பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகி இன்னைக்கு அநேக பேர் வியாதிப்பட்டுக்கிறோம். சபையில கூட பாருங்க, இந்த பாஸ்டர் அவங்களுக்குன்னா அப்படி செய்வாருங்க இப்படி செய்வாருங்க ஆன்னு இருக்கிறது. அவர் அதுக்கு கணக்கு கொடுத்துட்டு போட்டுங்க, இன்க்ளூடிங் மோசஸ் மாரியப்பனா இருந்தாலும் சரி. அதுக்கு நாங்க கணக்கு கொடுத்துட்டு போறோம். நீங்க ஏன் எங்க மேல டென்ஷன் ஆகி உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? புரியுதா நான் பேசுறது? விளங்குதா? அவங்களுக்குன்னா அப்படி, அந்த அம்மாவுக்குன்னா அப்படி, அந்த பிள்ளைக்குன்னா அப்படி, இந்த பையனுக்குன்னா அப்படி. வாசிங்கம்மா 4வது அதிகாரம், நெகேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சங்கதம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அந்த அற்பமான யூதர் பேசுற பேச்ச பாருங்க. நமக்கெல்லாம் இருந்தா எப்படி கோபம் வந்துரும். என்னையா பெரிய மாரியப்பேன், என்னையா பெரிய இவரு அப்படின்ட்டா என்ன வந்துருது? நான் என்ன உன்னைய விட குறைஞ்சாலா? நான் உன்னைய விட இன்னும் இல்லாதவனா? பேசும் போதெல்லாம் நிறைய பேர் நல்லா தான் பேசுவாங்க. அப்புறம் தான் தெரியும் உள்ள இருக்கிறது கொப்பளிக்கிறது பன்னீரா இல்ல உப்பு தண்ணியான்னு. சரி போகட்டும், வாசிங்க. அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டெரித்து மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்திலே நின்று இன்னொருத்தன் ரொம்ப பெருசா பேசினான் பாருங்க. என்ன பேசினான்? அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனாலும் அந்த கல் மதில் இடிஞ்சு போகும். அப்படித்தானே போட்டிருக்கு? ஒண்ணும் இல்லாம போகும். இவனுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? கல் எடுத்து 2 வீடு விட்டுருக்கணும். அப்படித்தானங்க? கல் எடுத்து 2 வீடு விட்டுருக்கணும். நம்மளால இருந்தா விட்டுருவோம்ல. ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து, இந்த காரியங்களை இந்த பசங்களுக்கு நீங்க நிந்தைகளை அனுபவிங்க, நான் ஒண்ணுமே என்ன செஞ்சிடக்கூடாது. படிச்சு பாருங்க. சரி, அதுல 7வது வசனத்தை வாசிங்கம்மா. 7 எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரேபியரும் அம்மோனியரும் அஸ்தோபியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சல் ஆகுது. சில நல்ல காரியங்கள் செய்யும் போது எரிச்சல் தான் இருக்கும். ஆனா அதை கண்டுக்கிட்டீங்கன்னா, அதை பார்த்து நீங்க போராமப்பட்டீங்கன்னா, அந்த பொல்லாதவனை பார்த்து நீங்க எரிச்சல் அடைஞ்சீங்கன்னா, அந்த காரியம் மொத்தத்துக்கு ஸ்டாப் ஆயிடும். நீங்க பாட்டுக்கு என்ன செய்யணும்? 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம் 9. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஆமென், அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காலம் காக்கிறவர்களை வைத்தோம். அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலம் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாகிறது என்று நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணிக்கொண்டு அந்த ஆலயத்தை கட்டி முடித்ததை இன்று வரைக்கும் நாம் பிரசங்கிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க சன்பல்லாத்தையும் தொபியாவையும் பார்த்து, நாங்க பாட்டு கட்டுறோம், நாங்க பாட்டுக்கு இருக்கோம், உனக்கு என்னடான்னு சொல்லி சண்டை போட சாமி. அதுல நீங்க பின்னாடி படிச்சு பாருங்களேன். உங்களுக்கும் எனக்கும் என்ன? இதை தேவன் அனுமதிச்சிருக்கிறார்.
அவ்வளவுதான், அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. கீழே படிச்சு பாருங்க தெரியும், கீழே படிச்சு பாருங்க, 20வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க தெரியும். தேவையில்லாத டென்ஷனுங்க. அடுத்தவன் சம்பாத்தியத்தை பார்த்து, அடுத்தவன் ஊழியத்தை பார்த்து, அடுத்த பிள்ளைங்க படிச்சிருக்கிற படிப்பை பார்த்து, இல்ல ஒருவேளை அடுத்தவங்க ஏதாவது கெட்ட காரியம் செஞ்சா ஒண்ணு நேர போய் துணிச்சலா புத்திமதி சொல்லணும், இல்லைன்னா சும்மா உரிமைக்கு தெரியுற என்னத்துக்குங்க உருமணும்? உன் உடம்பு தான் கெடும். அதுக்கு மத்தியில் நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா? அவனுடைய வழியே உங்களுடைய வழியே அதுல போடப்பட்டிருக்கு. பின்னாடி நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இருந்தாலும் இன்னொரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறேன். நேத்து கூட வாசிச்சோம் அந்த வசனத்தை. ஆதியாகமங்களின் புத்தகம் 50வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமங்களின் புத்தகம் அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. 15-16 வாசிங்கம்மா. ஆதியாகமம் 50:15-16. தங்கள் தகப்பன் மரணமடைந்த யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குகளுக்காகவும், அவங்களே சொல்றாங்க, எல்லா பொல்லாங்குகளுக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் மன்னியும். துரோகமும் செய்திருக்கிறான், பொல்லாப்பும் செஞ்சிருக்கிறான். அப்ப என்ன செஞ்சிருக்கணும் யோசேப்பு? எனக்கு ஒரு சமயம் வந்துச்சு பாத்தியா, ஏண்டா நான் காத்துக்கிட்டே இருந்தேன்டா, என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? மாட்டிக்கிட்டீங்க. என்ன சொன்னார்? 21வது வசனத்தை மட்டும் வாசிங்க. நேற்றைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்லுவேன், நாளைக்கும் சொல்லுவேன். 21வது வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். டென்ஷன் இல்லாம இருந்ததுனால தாங்க, எரிச்சல் இல்லாம இருந்ததுனால தாங்க, கோபம் இல்லாம இருந்ததுனால தாங்க என்ன செஞ்சு முடிச்சு திருப்பி அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம், மனரம்யமான சூழ்நிலை தோன்றியது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்படுங்க. இந்த பொல்லாப்பு செய்கிறவங்களை பார்த்து எரிச்சல் வராம இருக்கணும்னா இன்னொரு காரியம் நம்ம செய்யணும். என்ன காரியம் அப்படின்னா, கலாத்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை கொஞ்சம் இருதயத்துல ஏத்தணும், பதிக்கணும். வாசிங்கம்மா. கலாத்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். பார்த்திருக்கீங்களா? பொல்லாப்பு செய்கிறான் சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்கதை விட நம்ம சுயக்கிரியையும் முதல்ல என்ன செய்யணும்? சோதிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த வசனத்துல மீதியை படிங்க. இதுதான் ரொம்ப முக்கியம், நமக்கு தேவையான காரியம் அதுல இருக்க பாருங்க. படிங்கம்மா மீதி. அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னை தாமே பார்ப்பதற்கு இடம் உண்டாகும், மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆமென். நமக்கே மேன்மை உண்டாகிற காரியம் எதுவும் இல்லை. எதுல எடுத்தாலும் குறை, இதுல அடுத்த மேல வேற டென்ஷன். கவனிக்கிறீங்களா? இருக்கீங்களா? அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் துன்மார்க்கன் இருக்கிறான் தெரிஞ்சா, பொல்லாப்பு செய்கிறான் தெரிஞ்சா, நியாயக்கேடு செய்கிறவன் தெரிஞ்சா, நீதியை புரட்டுகிறவன் தெரிஞ்சா அவனை விட்டு ஒதுங்கிரு, அவனுக்காக ஜெபம் பண்ணு. ஆனா அவங்கள பார்த்து 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 என்னைக்காவது ஒரு நாள் அப்படியே நீங்க எரிச்சலாகி பழி வாங்குகிற விரோத போக்குகள் வந்து பாவம் கர்ப்பம் தரிக்க விட்டுறாதீங்க. தாவீது இவ்வளவையும் சகிச்சதுனாலதான் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். தாவீது இடத்துல பச்சேபாலின் பாவமே அல்லாமல் வேறொரு பாவத்தையும் என் தாசனாகிய தாவீது இடத்துல இல்லைன்னு சொன்னார் ஆண்டவர். எத்தனையை சகிச்சிருக்கிறார் தெரியுமாங்க தாவீது? எத்தனையை சகிச்சிருக்கிறார் தெரியுமா? எல்லாவற்றையும் சகித்தார். எதுலையுமே எரிச்சல் அடையல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த உலகத்துல கெட்டவங்க கண்டிப்பா இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து எல்லா பேத்துக்குமே ஒரே மாதிரி தான் அன்னைக்கு அப்பத்தை கூட பிச்சு கொடுத்தாரு. அதை சாப்பிட்டுட்டு ஒருத்தர் தந்திரமா வந்து சிநேகிதனே அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சான்? எதனால் காட்டி கொடுத்தான்? முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். அப்பையும் அவர் என்ன சொன்னாரு? சபிச்சாரா? திட்டினாரா? இல்ல பக்கத்துல ஒரு கள்ளன் அவரை பரிகசிச்சானே, அவனையாவது கண்டு இயேசு எரிச்சல் அடைஞ்சாரா? சொல்லுங்கயா. இல்ல.
இன்னும் நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 27வது அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, பவுல வேண்டாத காரியத்துக்குள்ள கொண்டு போறாங்க. ஆபத்து, பெரிய ஆபத்து வந்துருச்சு. ஆனா அப்ப கூட எரிச்சல் அடையல பவுல். அந்த பொல்லாத மனிதர்களுக்காகவும் தேவனை நோக்கி ஜெபித்து காத்திருந்து திரும்ப அந்த மனிதர்களையும் பார்த்து பயப்படாதே என்று சொல்கிற காரியத்தை அப்போஸ்தலர் 27:15 வாசிக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் ஆதியாகமத்துல நீங்க 26வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். அபிமெலேக்கின் கூட்டம் ஈசாக்கை துரத்தி துரத்தி வேட்டையாடின கூட்டம், துரத்தி துரத்தி வேட்டையாடின கூட்டம். 26 படிக்கும்போது, நீங்கள் என்னை பகைத்து வெறுத்து ஒதுக்கி விட்டவர்கள் என்று சொன்னா, அவர் வந்து சொல்றான், இல்ல இல்ல நாங்க செஞ்ச தப்பு, நிச்சயமாகவே தேவன் உங்களோடு இருக்கிறார் சொல்லி, அது மாத்திரம் இல்ல 30-31 வாசித்து பார்த்தால் சாப்பாடு போட்டு சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணி வைத்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் வந்து எரிச்சல் அடையக்கூடாதுன்னு தான் பிரதர் நினைக்கிறேன், ஆனாலும் எனக்கு வந்துடுதே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. வரக்கூடாது. அப்படி வந்தா என்ன செய்வீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? சங்கீதம் 73:1-24 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. தேவனுடைய மகிமையை இழந்து போவோம். பொல்லாதவர்களை பார்த்து எரிச்சல் அடைந்தால், நியாயக்கேடு செய்கிறவர்களை பார்த்து பொறாமப்பட்டா, தேவ மகிமை உங்களுக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னும் எத்தனையோ காரியத்தை எனக்கு சொல்லணும்னு மனசு வருது. ஆனா இது ஒரு சிம்பிள் மேட்டர், எளிய வார்த்தை, புரிந்து கொள்ளுகிற வார்த்தை. ஆகையினால புரிந்து கொண்டு, காரணம் இல்லாம நீங்க டென்ஷன் ஆகி, காரணம் இல்லாம ஒருத்தர் மேல அப்படியே கடும் சொற்களை போட்டு நீங்களும் காயப்படுத்தி அவனையும் காயப்படுத்துறதோட, ஒரு பொல்லாங்கன் இருக்கிறான்னா அவனிடத்துல பொறாமைப்படுவதை விட்டு விட்டு கடவுளிடத்துல ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவ பிள்ளையா நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? மன மகிழ்ச்சியா இருக்கணும். இப்ப 37 எடுத்துட்டு வாங்க, நல்லா இருக்கும் பாருங்க. முதல் வசனத்திலிருந்து திரும்பி வாசிக்க கேட்போம். 37ஆம் சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். சரி, இதெல்லாம் நான் விளக்கம் சொல்ல மாட்டேன், நீங்களே விட்டுருங்க. அதனால சரி வாசிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி நீ பாட்டுக்கு உங்க வேலையை நன்மையை செஞ்சுக்கிட்டே இருங்க. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ஞ்சுக்கிட்டு கவனமாயிரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நான் சொல்றேன், அடுத்தவங்களை பார்த்து டென்ஷன் ஆகிற பார்ட்டிகளுக்கு சந்தோஷங்கிறதே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? உங்க மாமை வீடு இருக்கே, உங்க மாமை வீடு அப்படிம்பாங்கல்ல, அந்த ஆளுகள் மூஞ்சில என்னைக்குமே சந்தோஷம் வராது. உங்க அப்பே வீடு இருக்கே, உங்க அப்பே வீடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆள் மூஞ்சியை பாருங்க எப்பவுமே உருன்னு தான் வச்சிருப்பான். கடவுள் நமக்கு தாங்க ஒரு விசேஷித்த கிருபையும் இரக்கத்தையும் கொடுத்திருக்கிறாரு. உண்மையா பொய்யாங்க? இப்ப நாய் இருக்குல்ல, நாய் பார்த்திருக்கீங்களா? நாய் எங்களை ஏன் அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்க? நான் உங்களை சொல்லல, உங்களை சொல்லவும் மாட்டேன். இந்த நாய் எவ்வளவு அழகா குளிப்பாட்டி வச்சிருந்தாலும், எவ்வளவு நேரம் நீங்க பிஸ்கெட் போட்டாலும் அவங்க ஆய் ஆயின்னு சொல்லும், அப்படிங்க. நாய்க்கு சிரிக்க தெரியாது. பார்த்துருக்கீங்களா? நாய்க்கு என்ன செய்ய தெரியாது? சிரிக்க தெரியாது. ஏன் வேற எந்த மிருகத்துக்கும் சிரிக்க தெரியாது. காற்றூம்ல வேணா நாய் சிரிக்கிற மாதிரி, சிங்கம் சிரிக்கிற மாதிரி காட்டிக்கலாம். ஆனா மனுஷனுக்கு கர்த்தருடைய படைப்பிலே, கர்த்தருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறனால நீங்கள் நான் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக சிரிப்பு என்கிற ஒரு வித்தியாசம், ஒரு அழகான வரத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இதை நாம எங்க தொலைக்கிறோம்னா, பொல்லாதவன், நியாயக்கேடு செய்யறவன், குடிக்கிறவன், கொலகாரன், ரவுடிசன், தவறான வழியில போறவன் தெரிஞ்சும் அவன் கூட கூட்டு வைக்கிறதுனாலையும், அவனை பார்த்து எரிச்சல் அடைஞ்சு நம்ம ஆசீர்வாதத்தை விடுறதுனாலையும் நமக்கு மகிழ்ச்சி போயிருது. விளங்குதா? இப்போ விளங்குதா? உன் வழியை நீ பாரியா. தொடர்ந்து வாசிங்க மக்களே, அடுத்து வாசிங்க. 5 வரைக்கும் தேவைப்படுது. வாசிங்க மக்களே. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்கள், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். போதும். பொல்லாதவனை பார்த்து நீ எரிச்சல் பட்டாப்ல என்ன அவனா உனக்கு இருதயத்துல உனக்கு தேவையானதை கொடுத்துட போறான்? கிடையாது. நீ பாட்டுக்கு சத்தியத்தை அறிஞ்சு நன்மை செய், சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தருடைய சமூகத்துல இருந்து கேட்டு போறதை நினைச்சு கர்த்தர் கொடுத்திருக்கிற வரத்தை எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு பாடி துதித்து தோத்திரம் செலுத்தி அனுபவி.
அவர் உங்க இருதயத்துக்கு தேவையான வேண்டுதலை கொடுப்பாரு. வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, ஆமென், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவ்வளவுதான். இதை விட்டு அவன் மாறணும்னா கூட நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையா வச்சு ஜெபம் பண்ணு, மாறிடுவான். அதை விட்டுட்டு அவன் இப்படி இருக்கான் ஐயா, அவ இப்படி இருக்கான் ஐயா, அவரெல்லாம் என்னையா நல்லாவாயா இருக்காரு, நம்மள மாதிரி பைபிள் அடிக்கிறார் ஐயா, நம்மள மாதிரி சர்ச்சுக்கு போறார் ஐயா, நம்மள மாதிரி ஆயா இருக்காரு, நம்மள மாதிரி ஆயா இருக்காரு. சொல்லாதீங்க. நிச்சயமா சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் ஒரு பொல்லாத கூட்டம் வரும். அது நான் சொல்லல, பொல்லாத கூட்டம் இருக்கும், பைபிளே சொல்லி இருக்கு. ஏன்னா அவருடைய பேர்லயே இயேசு கிறிஸ்துவே நான் சொல்லி கையெழுத்து போடுற கூட்டம் எழும்பும். இருக்கா இல்லையா பைபிள்ல? ஆனா அந்த நேரத்திலும் கூட நீங்க விழிப்பா இருந்து, பொறுப்பா இருந்து, சத்தியத்தை மேய்ந்து கொண்டு, உங்களுக்கு தேவையானதை கர்த்தரிடத்தில் கேட்டு மனமகிழ்ச்சியா இரு. சும்மா அந்த மிருகத்தை போல சிரிக்க தெரியாதவனா இருக்காத. நிறைய வீட்டுல சிரிப்பே இல்லை. காரணம் என்னன்னா, பொல்லாத காரியங்களை பத்தி தான் எப்பவுமே சிந்தனை. போட்டும், இன்னைக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு காரியம், கெட்டவன்னு தெரிஞ்சா ஒண்ணு ஒதுங்கிரு, இல்லைன்னா அவங்களோட இருந்துதான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருந்தா தினந்தோறும் அவங்களுக்காக ஒரு டைம் போட்டு ஜெபம் பண்ணு. நிச்சயமா மாறுவாங்க. தாவீது ஜெபித்த காரியங்கள் உண்டு, மாறின காரியங்கள் உண்டு. நேரம் இல்லாதனால நான் சொல்லல. அதை விட்டுட்டு டென்ஷன் ஆகி உங்களுக்கு சுகரையோ பிபியோ பிரஷரையோ என்ன செய்து கொள்ளாதீங்க, ஏற்றிக்கொள்ளாதீங்க. ஆகையினால சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள். உங்கள் வழிகளை குறித்தும் பொல்லாதவர்கள் வழிகளை குறித்தும் கர்த்தர் கருத்தில் விட்டு விடுங்கள். அவர் நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறபடினால் உங்கள் நியாயத்துக்கு தகுந்ததாகவும் உங்கள் பொல்லாங்குக்கு தகுந்ததாகவும் உங்களை அவர் ஆசீர்வதிக்கவும் சரி கட்டவும் அவரே வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யாவரும் எழும்பி நிற்போம், நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. எல்லா ஆண்டவரிடத்துல நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த சங்கீதம் நான் எத்தனையோ முறை படித்த சங்கீதம் தான், ஆனாலும் எனக்குள்ள இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து எரிச்சல் கோபம் வருது. என் குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து எரிச்சல் கோபம் வருது. பக்கத்தில் நான் வேலை செய்யற இடத்துல நடக்கிற சம்பவத்தை பார்த்து, வாங்குற லஞ்சத்தை பார்த்து எனக்கு கோபம் எரிச்சல் வருது. அதனால எனக்கு பிபி பிரஷர் ஏறுது. அதனால எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு கூட கடந்து போயிருக்காங்க. இதெல்லாம் நான் தெரிஞ்சு வாழணுங்கிறதுக்காக சகோதரன் சொல்லியிருக்காரு, நான் இனிமே பொல்லாதவங்களை பத்தி எரிச்சல் அடைய மாட்டேன், நியாயக்கேடு செய்யறவங்களை பார்த்து எரிச்சல் பொறாம கொள்ள மாட்டேன், அவங்களுக்குரியதை நீங்க பார்த்துக்கிருவீங்க, நான் நன்மை செய்வேன், நான் கர்த்தருக்கு சாட்சியா வாழ்வேன், நான் சத்தியத்தை மெய்ந்து கொள்வேன், நான் மனமகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க பேசி இருக்கிறீங்க, என்ன நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு பாருங்களேன், உங்க பொல்லாங்களையும் சரி பண்றது மட்டும் இல்ல, பக்கத்துல நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க பொல்லாங்கையும் இப்பொழுதே எடுத்து போடுகிறார். கரங்களை தட்டி அப்படி செய்ய போகிற தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சதுதான் சொல்லியிருக்கேன். நிறைய பொல்லாங்குகளை நான் சந்தித்ததுண்டு. இன்னும் எத்தனை பொல்லாங்குகளை நான் சந்திக்க போறேனோ எனக்கு தெரியாது. ஆனா இயேசு இந்த உலகத்திலே பொல்லாங்கு மனிதர்களை சகித்ததை போல நான் சகிக்கும் போது அவர் ஜெயம் பெற்றது உண்மை என்றால், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, கிறிஸ்துவின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நானும் ஜெயம் பெறுவேன். யாக்கோபுடைய வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெரியும். சினை எழியாமல் பாதுகாத்து கொண்டேன், கிடாக்களை திங்கல அப்படின்னு சொன்னாரே தவிர தன் மாமனார் மேல எரிச்சலோ கோபமோ சண்டையோ என்ன செய்யல, போடல. அதற்கு பதிலா என்ன செஞ்சார் தெரியுமா? கர்த்தர் பேர்ல ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு கல்லை அங்கே நிறுத்தினான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்றேன், சண்டைக்காரராய் மாறுகிறதுக்கு ஒரு பெரிய ஆயுதமே பொல்லாதவன் மேல எரிச்சலாய் உங்களுக்கு இருக்கிற காரியனாலதான். அதனால நீங்க சண்டைக்காரர்களா இல்ல, சமாதானத்தின் காரணரை பிடித்திருக்கிற பிள்ளைகள், சமாதான காரணரால் சத்தியத்தை போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள். ஆகையால எந்த விதத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த விதமான பொல்லாங்களுக்குள்ளும் நீங்க விழுந்திடக்கூடாது. பொல்லாங்களுக்குள் விழுந்து கிடக்கிற மக்களை பார்த்து எரிச்சல் அடைஞ்சிடவும் கூடாது. அதன் வழியா பாவம் உங்க குடும்பத்திற்கு வந்து விடவும் கூடாது. அதனால அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவரே, இன்றிலிருந்து என் பொல்லாப்பு, இன்றிலிருந்து எனக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிறவர்களை குறித்தும் நான் எச்சரிக்கையோடு ஜெபிக்க, விழிப்போடு ஜெபிக்க, எரிச்சல் அடையாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா ஒருத்தர் தொழில போட்டியா இருக்கிறானா எரிச்சல் அடையாத, பொறாம கொள்ளாத, கர்த்தரிடத்துல ஜெபிங்க, உங்க தொழிலை ஆசீர்வதிப்பாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைங்க படிக்கிற இடத்துல உங்களுக்கு பொல்லாப்பு செய்தா டென்ஷன் ஆகாதீங்க.
வீட்டில் வந்து அம்மா அப்பா கூட சண்டை போடாதீங்க, கர்த்தரிடத்துல முறையிடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு நியாயத்தை நீதியை செய்து அந்த பிள்ளைய உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக்குவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். நான் சமாதானத்தினால தான் அநேக பேரை பெற்றிருக்கிறேனே தவிர எந்த விதத்திலும் கோபத்திலும் எரிச்சலினாலும் அல்ல. அதே சமாதானத்தை எனக்கும் ஆண்டவர் தரப்போறார், அதுக்காகவே பேசியிருக்காருன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருக்கிற பொல்லாத எண்ணங்கள், நான் யாரும் பொல்லாப்பு செய்தாலும் எரிச்சல் அடைகிற குணங்கள் இப்பொழுதே மாறுவதாக நீர் அன்றைக்கு சகித்து நான் சகிக்க எனக்கு உதவி செய்வராக கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்துல இப்பொழுதும் நீங்க கொடுத்திருக்கிற வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்தேன். இந்த சங்கீதம் எத்தனையோ முறை படித்தாலும் தேவையில்லாத எரிச்சல்கள், தேவையில்லாத காய்முகார பார்வைகள், தேவையில்லாத கோபங்களினாலே அநேக பிள்ளைகள் இன்னும் விரோத போக்கோடு இருக்கிறபடினால் நீர் பேச சொன்னீர். அப்படி விரோத போக்கினால் இழந்த கல்வி, இழந்த தொழில்கள், இழந்த குடும்ப வாழ்க்கை, இழந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீர் சரிபடுத்த சமாதானத்தின் காரணராகிய கர்த்தர் என்னோடு கூட பேசினீர். நான் பேசினதை எந்த விதத்திலும் எழுதி வைத்து பேசவில்லை, யாருக்காகவும் பேசவில்லை. தேவன் பேச சொன்னதன்படி எல்லாருக்காகவும் பேசி இருக்கிறேன். பேசினது நான் அல்ல, நீராய் இருக்கிறபடினால் இதை நீரே உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருதயத்திற்குள் பதிய வைத்து சத்துரு பொறுக்கி கொண்டு போகாதபடிக்கு, அப்படி பொல்லாதவைகளை குறித்து எரிச்சல் அடையாமல் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உமது கிருபை, உமது இரக்கம், உமது தயவு உண்டாகி அவங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகட்டும், கடன் பாரங்கள் குறையட்டும், பிள்ளைகள் கல்வியில் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே இணைய நீர் உதவி செய்யும். நான் மனதார வந்த குடும்பங்களுக்காய், தொலைக்காட்சியில் பார்க்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தையும் கூட நேசித்து இந்த ஊழியத்தையும் கூட தாங்குகிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் எந்த பொல்லாங்களுக்குள்ளும் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு, எந்த பொல்லாப்புகளையும் நாங்கள் செய்யாதபடிக்கு நீர் கூட இருக்க வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosessspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.